विद्यारम्भे च वर्षान्ते सर्वेषां पञ्चमी दिने सर्वोपयुक्तं मूलं च वैदिक अष्टाक्षरः परः. இப்போ வந்து சரஸ்வதியை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். சரஸ்வதி முதல்ல வந்த உடனே என்ன பண்ணிட்டா, கிருஷ்ணனை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கொண்டா. அதெல்லாம் முடியாது, ராதை என்னோட பிராணன், அவளெல்லாம் மீறிண்டுனால ஒன்றும் பண்ண முடியாது, நானே அவளுக்கு அடிமைங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அப்புறம் அவரே என்ன பண்ணிட்டார், உனக்கு நான் பூஜை பண்ணுறேன், நீ நாராயணன் கிட்ட போ, லட்சுமி நீ ஒத்துப்போவேல், உங்கள் 2 பேருக்கு சண்டை வராது, நீங்கள் சௌக்கியமாக இருக்கலாம், அதனால் நீ நாராயண்ட போனார். அப்படி சொல்லிட்டு பூஜையை பண்ணிடுறார். அப்புறம் எப்படி பூஜை பண்ணுறங்கிறத அந்த இதை சொல்லிட்டு வர்றார். என்ன அதை முதல்ல என்ன சொன்னார், ஸ்ரீம் ஹ்ரீம் சரஸ்வதி ஸ்வாஹா அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்குது, மூல மந்திரம். அது சரஸ்வதியோட மூல மந்திரமாக இருக்குது. அதை வச்சு எல்லாரும் பூஜை பண்ணுவார்கள் அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறார், வித்யாரம்ப எப்போ பூஜை பண்ணணுங்கிற சொல்கிறார். வித்யாரம்ப காலத்தில் சரஸ்வதி பூஜை பண்ணணும், சரஸ்வதியை பூஜிக்கணும். அப்புறம் வருஷாந்தே வித்யாரம்பே, அதாவது வருஷ கடைசியில் தானே வருது, இந்த நவராத்திரிலாம் வருது, வித்யாரம்ப காலம் வருது. ஸோ அந்த சமயத்தில் சர்வேஷாம் பஞ்சமி தினே, எல்லா மாதத்துலையுமே பஞ்சமி, இந்த பஞ்சமி தினம் வந்து சரஸ்வதிக்கு உகந்ததான தினம். இப்போ அஷ்டமி வந்து துர்காவுக்கு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி பஞ்சமி தினத்தில் பூஜை பண்ணலாம். சர்வ உபயுக்தம் மூலம், அதான் எல்லாரும் சொல்லக்கூடிய எல்லாருக்குமே அந்த மூலமந்திரத்தால் அந்த பூஜை பண்ணலாம். மூலமந்திரம் வைதிக அஷ்டாட்சர பிரக, இதை 8 எழுத்தோடு கூடியது. ஏன்னா ஸ்ரீம் ஹ்ரீம் ச ர ஸ்வத்து யை ஸ்வாஹா, அப்படி 8 எழுத்து. ஸோ அப்படி அந்த 8 எழுத்தால் முக்கியமாக அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட 8 எழுத்தால் சரஸ்வதியை பூஜை பண்ணணும். विद्यारम्भे च वर्षान्ते सर्वेषां पञ्चमी दिने सर्व उपयुक्तं मूलं च वैदिक अष्टाक्षरः परः. येषां येन उपदेशः वा तेषां स मूल एव च सरस्वती चतुर्थी अन्तं वह्निजाया अन्तमेव च लक्ष्मी मायादिकं चैव मन्त्रः अयं कल्पपादयः. पादपः யா ஏஷாம் ஏன உபதேசகவா, யாருக்கு எப்படி உபதேசம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவவா குருக்கள் உபதேசம் பண்ணியிருப்பா. சரஸ்வதியை பற்றி இந்த ஸ்லோகத்தை சொல்லி பண்ணுன்னு ஒருத்தருக்கு உபதேசம் கிடைக்கும். ஸோ தேஷாம் ச மூல ஏவச்ச, அந்த மந்திரங்கள், அதான் மந்திரங்கள் மாறலாம். ஒரு குரு வந்து வேறு மாதிரி சொல்லி கொடுக்கலாம், அந்த மந்திரத்தை சொல்லலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் மூல மந்திரம்னா இதுதான் சொல்கிறார். இதுதான் மூல மந்திரமாக இருக்கிறது. சரஸ்வதி சதுர்த்தி அந்தம் இப்போ தான் சொல்கிறார். அந்த ஸ்ரீம் ஹ்ரீம் அது எப்படி வந்ததுங்கிறது இங்கே தான் சொல்கிறார். சரஸ்வதியை, அதான் சதுர்த்தி அந்தம். சரஸ்வதியோடு சதுர்த்தி அந்தம்னா 4வது வேற்றுமை சரஸ்வதியைன்னு வந்துடுது. வன்னி ஜாயா, அவள் வன்னிங்கிறது அக்னியோடு மனைவி இல்லையா, ஜாயானா மனைவி, வன்னி ஜாயா மனைவியாகப்பட்டவள். அப்போ வன்னி ஜாயா, அப்போ ஸ்வாஹா, வன்னிஜாயாங்கிறது அக்னியோட இதை சேர்த்துக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு சுவாகா வந்துடுவள். ஸோ வன்னிஜாயா, அப்போ சரஸ்வதியை சுவாகா வந்துருத்தாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி மாயா, லக்ஷ்மி வந்து ஸ்ரீ, அப்புறம் மாயா வந்து ஹ்ரீம். ஸோ ஸ்ரீம் ஹ்ரீம், அதான் இப்போ 8 எழுத்து இங்கே தான் வருது. நம்ம முதல்லையே என்ன ஒன்றுமே தெரியாமல் ப்ரொசீட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இதை முதல்ல நம்ம சொல்லிட்டோம், நம்ம அவ்வளோதான். ஸோ அப்படி ஸ்ரீம் ஹ்ரீம் ஆதிக்கம், அது முதல்ல சொல்லு, ஸ்ரீமே ஹ்ரீமே முதல்ல சொல்லு. ச ஏவ மந்திர ஹயம், இதுதான் அந்த 8 எழுத்து மந்திரம். அப்பா ஸ்ரீம் ஹ்ரீம் சரஸ்வதி சுவாகா தான் 8 எழுத்து மந்திரம். கிருபா, அது வந்து கல்பபாதபக, கல்பக விருட்சம், அது எல்லாம் கொடுக்கும், கல்பக மரம் எல்லாம் கொடுக்குற மாதிரி இந்த மந்திரம் எல்லாத்தையும் தரும். येषां येन उपदेशः वा तेषां स मूल एव च सरस्वती चतुर्थ्यन्तं वह्नि जायन्तमेव च लक्ष्मी मायादिकं चैव मन्त्रः अयं कल्पपादपः. மாயா அந்தமேவ, ஜாயா அந்தமேவ, அந்தன முடிவில் சுவாகா வர்றன்றார். ஓகே. புரா நாராயணश्च इमं वाल्मीकाय कृपानिधिः प्रददौ जाह्नवी तीरे पुण्यक्षेत्रे च भारते भृगुः ददौ च शुक्राय புஷ்கரே சூரிய பர்வணி. ஸோ யாருக்கு இந்த மந்திரம் யாரால் கொடுக்கப்பட்டது, எந்த இடத்துல கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு பெரிய லாங் லிஸ்ட்டு வருது. அது கடான்னு நம்ம பார்த்துட்டு போகலாம். இதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஞாபகம் இருக்க போகிறது இல்லை, ரொம்ப தேவையும் இல்லை இதெல்லாம். ஆனால் நிறைய பேருக்கு அப்படி வந்திருக்கு, இந்த மந்திரம் வரிசையாக வந்திருக்கு, அவ்வளோதான். புரா நாராயணஷா, முன்னாடி நாராயணன் என்ன பண்ணுறார், இவன் வால்மீகினா வல்மீகத்திலேருந்து வந்தவர் யார், வால்மீகி. ஸோ அவருக்கு கொடுத்தார். கிருபாநிதிகி பிரததௌ, கிருபாநிதியான நாராயணன் வால்மீகிக்கு கொடுத்தார்.
கொடுத்தார். ஜாஹ்னவி தீரே எங்கே கொடுத்தார்? கங்கை நதிக்கரையில் கொடுத்தார் இந்த மந்திரத்தை. புண்ணியக்ஷேத்ரேச்ச பாரதே, பாரதத்தில் புண்ணியக்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய கங்கை நதிக்கரையில் வால்மீகிக்கு இந்த மந்திரம் கிடச்சிது. பிருகு ததௌச்ச சுக்ராய. ஸோ புஷ்கரே சூரியபரணி, புஷ்கர க்ஷேத்திரத்தில் புஷ்கரில் சூரியபரணி சூரிய கிரகணம், சூரிய பர்வணி அப்படின்னா சூரிய கிரகணம். சூரிய கிரகண காலத்தில் புஷ்கர க்ஷேத்திரத்தில் பிருகு சுக்ராய ததௌ, பிருகு முனிவராகப்பட்டவர் சுக்ராச்சாரியாருக்கு இந்த மந்திரத்தை கொடுத்தார். புரா நாராயணஸ்ச இமம் வால்மீகாய கிருபாநிதிः பிரததௌ ஜாஹ்னவி தீரே புண்ணியக்ஷேத்ரே ச பாரதே பிருகுः ததௌ ச சுக்ராய புஷ்கரே சூரியபர்வணி சந்திரபர்வணி மாரீச்சः ததௌ வாக்பதயே முதா பிருகோश्च एव ददौ तुष्टः ब्रह्मा बदरिकाश्रमे. ஓகே. ஸோ சந்திரபர்வணி சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் அன்னைக்கு மாரீச்சக கஷ்யபர், மரீச்சியோட முனிவருடைய பிள்ளை இல்லையா, அதனால மாரீச்சகன்னு போடுற கஷ்யபருக்கு. ஸோ கஷ்யபர் வந்து வாக்பதி யார்? பிரகஸ்பதி. ஸோ வாக்பதி அந்த பிரகஸ்பதிக்கு குருக்கு கொடுத்தார் இந்த மந்திரத்தை. பிரம்மா பத்ரிகாஷ்டிரம கஷேத்திரத்தில் பிரம்மா வந்து துஷ்டக ரொம்ப சந்தோஷப்பட்டு பிருகோஷ்ச ஏவ ததௌ, அவரும் பிருகுக்கு தான், பிருகுக்கு இந்த மந்திரம் கொடுத்தார். ஸோ சுக்ராச்சாரியாரும் பிருகுக்கு கொடுத்துருக்கார் மந்திரத்தை, பிரம்மாவும் பிருகுக்கு இந்த மந்திரத்தை கொடுத்துருக்கார். சந்திரபர்வணி கரெக்ட். चन्द्रपर्वणि मारीचः ददौ वाक्पतये मुधा भृगेश्च एव ददौ तुष्टः ब्रह्मा बदरिकाश्रमे. பிரிகே இல்ல பிருகோஷ்ச ஏவ, அவருக்கே தான், பிருகுக்கே கொடுத்தாருன்னு அர்த்தம். आस्तिकस्य जरत्कारुः ददौ क्षीरोदसन्निधौ विभाण्डकः ददौ मेरौ ऋष्यशृङ्गाय धीमते. ஜரத்காருடைய பிள்ளையார் ஆஸ்திக ரிஷி ஜரத்காரோட பிள்ளையா வந்தார். ஸோ ஜரத்காரு ஆஸ்திகசிய ததவு, ஆஸ்திக தன் பிள்ளைக்கு தான் இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார். க்ஷீரோத சந்நிதம், க்ஷீரோதங்கிறது இது பார்க்கடலோட அந்த சந்நிதியை வச்சு ஜரத்கார் இந்த மந்திரத்தை ஆஸ்திகருக்கு கொடுத்தார். அப்புறம் மேருமலையில் வச்சு விபாண்டகர் வந்து ரிஷ்யசிங்கர், அவரோட பிள்ளை தானே ரிஷ்யசிங்கர். ஸோ விபாண்டக ரிஷி வந்து ரிஷ்யசிங்கருக்கு இந்த மரத்தை தீமத்தே ரிஷ்யசிங்காய, புத்திசாலியான ரிஷ்யசிங்கருக்கு அவருடைய அப்பா விபாண்டகர் இந்த மந்திரத்தை கொடுத்தார். आस्तिकस्य जरत्कारुः ददौ क्षीरोदसन्निधौ विभाण्डकः ददौ मेरौ ऋष्यशृङ्गाय धीमते. शिवः कणादमुनये गौतमाय ददौ मुदा सूर्यश्च याज्ञवल्क्याय तथा कात्यायनाय च. ஸோ கணாத முனிவர் கௌதம முனிவர் இவா ரெண்டு பேரும் இந்த இதில் எங்கே வருவார் பார்த்தானா, கணாதர் கௌதமர் ரெண்டு பேருமே நியாயம் வைசேஷிகம் இதெல்லாம் அந்த வேத அங்கங்களை பரப்பின லிஸ்ட்டில் வருவாய்வா. ஸோ கணாதர் கௌதமர் ரெண்டு பேருக்கும் சிவகா ததவ், சிவனே சாட்சாத்தா கொடுத்துருக்கார் இந்த மந்திரத்தை, முதா சந்தோஷமாக கொடுத்தார். சூரியஷ்ச யாக்ஞவல்கியாயா, சூரியனை உபாசிச்சார் இல்லையா யாக்ஞவல்கியர், சூரியனை உபாசகர் அவர். ஸோ அந்த யாக்ஞவல்கியர் சூரியன் ததா காத்தியாயனாயிச்சா, அது மட்டும் இல்லை சூரியன் யாருக்கு? யாக்ஞவல்யருக்கும் காத்தியாயன ரிஷிக்கும் இந்த மந்திரத்தை சூரியன் கொடுத்தார். शिवः कणादमुनये गौतमाय ददौ मुदा सूर्यश्च याज्ञवल्क्याय तथा कात्यायनाय च. शेषः पाणिनये च एव भरद्वाजाय धीमते ददौ शाकटायनाय. करेक्ट. शाकटायनाय सुतले बलि संसदि. शेषகனா ஆதிசேஷன் பாணினிக்கு கொடுத்துருக்கார். ஸோ நார்மலாக என்ன சொல்லுவான், பாணினி அவளே வந்து ஆதிசேஷரோட அந்த வாக்கையே கொண்டு வந்தவர், அந்த மாதிரி ஒரு இது மகாபாஷ்யம் எழுதினவர். அந்த மாதிரி பாணினிக்கு அவர் கொடுத்துருக்கார். பாணினி கிராமரியன் இல்லையா, ஃபுல்லாக கிராமரை ஏற்படுத்தினவரே, சான்ஸ்கிரிட் கிராமர் உள்ள அதிபதியே அவர் பாணினி. ஸோ அந்த ஏன்னா சரஸ்வதி மந்திரம் இல்லாட்டனா அவளுக்கு எப்படி அந்த ஒரு சாமர்த்தியம் வரும், அதனால இந்த மந்திரத்தை கொடுத்துருக்கார் அவர். தீமதே பாரத்வாஜாய, அது மட்டும் இல்லை ஆதிசேஷன் பாரத்வாஜர். ஸோ பாரத்வாஜ ரிஷிக்கும் அவர் கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் சாக்கட்டாயனர் முனிவர், அப்படி ஒரு முனிவர் இருந்திருக்கார், சாக்கட்டாயனர்னு பேர். அந்த சாக்கட்டாயன முனிவருக்கும் ததவ் அவருக்கும் கொடுத்துருக்கார். யார்? எல்லாமே ஆதிசேஷன். கரெக்ட். ஸோ தீமதே பாரத்வாஜ ரிஷிக்கும், அது மட்டும் இல்லை சாக்கட்டாயன முனிவருக்கும் ஆதிசேஷன் சொல்லிக் கொடுத்தார். எங்கே வச்சு?
சுதலே பலி சம்சதி, பலி இருக்கக்கூடிய சுதலத்தில் வைத்து இவாளுக்கு எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்காரு அவர். शेषः पाणिनये च एव भारद्वाजाय धीमते ददौ शाकटायनाय सुतले बलि संसदि चतुर्लक्ष जपेनैव मन्त्रः सिद्धः भवेत् नृणां यदि स्यात् मन्त्रसिद्धः हि बृहस्पति समो भवेत्. ஸோ சதுர்லட்ச ஜபேன 4 லட்சம் ஜபிக்கணும். இது இந்த ஸ்ரீம் ஹ்ரீம் சரஸ்வதே சாஹா அப்படின்னு 4 லட்சம் ஜபிச்சா மந்திரத்தை சித்தகா பவேந்திரனாம், சித்தனாயிடும்னு அர்த்தம். அந்த மந்திரத்தோட பலன் அவனுக்கு கிடைக்கும். நார்மலாக ஒரு மந்திரத்தோட பலன் என்ன சொல்லுவான்னு சொன்னான்னா, அந்த அதிகாரினி தேவியாகப்பட்டவள் சாட்சாத்காரம் ஆகிவிடுவாள் அப்படி இருக்குது. ஸோ மந்திரத்தை அப்படி, அதாவது அப்படியே ஈடுபாடோடு ஜெயிக்கணும், சும்மா ஏனோ தானே சொல்கிறது இல்லை. அப்படி ஈடுபட்டு அப்படி ஜெயிக்கிறவாளுக்கு அந்த மந்திரத்தோட சித்தின்னு சொன்னால் அந்த அதிதேவதையே பிரசன்னமாக சாட்சாத்காரம் பண்ணுவாள். அப்படிப்பட்ட மந்திர சித்தி கிடைக்கும் 4 லட்சம் ஜபிச்சான்னு சொல்கிறான். நிர்ணாம் பவேத், மனிதர்களுக்கு ஏற்படும். எதி சியாத் மந்திர சித்தகாகி, அவனுக்கு மந்திர சித்தி ஆகிவிட்டது என்றால் அவன் பிரகஸ்பதி சமகா பவேத், அவனே குரு ஆயிடுவான். பிரகஸ்பதியோட ஸ்தானம் அவனுக்கு கிடைக்கிற மாதிரி ஆயிடும், அந்த ஈக்குவல் ஆயிடுவான், பிரகஸ்பதிக்கு ஈக்குவலாக ஆகிவிடுவான். ராதே கிருஷ்ணா மேம். चतुर्लक्ष जपेनैव मन्त्रः सिद्धो भवेत् नृणां यदि स्यात् मन्त्रसिद्धः हि बृहस्पति समः भवेत्. राम राम. कवचं शृणु विप्रेन्द्र यद्दत्तं ब्रह्मणा पुरा विश्वस्रष्टा विश्वजयं भृगवे गन्धमादने. ஸோ கவச்சம், இப்போ தான் கவச்சத்துக்கு வர. சரஸ்வதி கவச்சம் வேறு, சரஸ்வதி ஜபம் வேறு. இது அஷ்டாட்சரி இப்போ சொன்னார். இப்போ கவச்சத்துக்கு வர. இந்த கவச்சம் என்னதுங்கிறது பின்னாடி வருது, அது எக்கச்சக்கமாக இருக்க ஸ்லோகங்கள் இருக்குது பின்னாடி வருது. ஸோ கவசம் சுணு, நான் சொல்கிறேன் நாரதரே, விப்ரேந்திர நாரதரே கேளு, கவச்சத்தை சொல்கிறேன். எத்தத்தம் பிரம்மணாபுரா. ஸோ விஸ்வசிருஷ்டா பிரம்மணா, விஸ்வத்தை சிருஷ்டி பண்ணின பிரம்மாவால் முன்னாடி கொடுக்கப்பட்டது விஸ்வஜெயம். இந்த கவச்சத்தோட பேர், இந்த கவச்சத்தோட பேரே விஸ்வஜெயம், உலகத்தையே ஜெயிக்கலாங்கிற அர்த்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த கவச்சம். பிருகவே கந்தமாதனை, பிரம்மா யாருக்கு கொடுத்தாருன்னா பிருகுக்கு கொடுத்தார். கந்தமாதன மவுண்டன் மேலே வச்சு பிரம்மா பிருகுக்கு இந்த கவச்சத்தை சொல்லி கொடுத்தார். कवचं शृणु विप्रेन्द्र यद्दत्तं ब्रह्मणा पुरा विश्वस्रष्टा विश्वजयं भृगवे गन्धमादने. भृगुरुवाच ब्रह्मन् ब्रह्मविदां श्रेष्ठ ब्रह्मज्ञान विशारद सर्वज्ञ सर्वजनक सर्वेश सर्वपूजित. இப்போ பிருகு வந்து கேட்டால் தான் கொடுப்பா எல்லாருமே. பிரம்மா வந்து சும்மா எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டார். இப்போ பிருகு கேட்குறார். அந்த பிருகுங்கிறது யார்? சுக்கராச்சாரியார் தான். பிருகோடைய பையனையும் பிருகுன்னு சொல்கிறோம் நம்ம, சுக்கராச்சாரியார். ஸோ பிரம்மன் பிரம்மவிதாம் சிரேஷ்ட, அதாவது எல்லாம் பிரம்மத்தை வேதத்தை அறிந்தவர்கள் சிறந்த பிரம்மாவே சிரேஷ்டரே. பிரம்மஜான விசாரத, பிரம்மஜானத்தை அறிந்தவரே. சர்வஜா, எல்லாம் அறிந்தவரே. சர்வஜனக, எல்லாரையும் சிருஷ்டி பண்ணக்கூடியவரே. சர்வேஷ, எல்லாருக்கும் ஈசனாகப்பட்டவரே. சர்வ பூஜிதா, எல்லாராலும் பூஜிக்கப்படக்கூடிய பிரம்மாவே கேட்குறாரு. இப்போ भृगुरुवाच ब्रह्मन् ब्रह्मविदां श्रेष्ठ ब्रह्मज्ञान विशारद सर्वज्ञ सर्वजनक सर्वेश सर्वपूजित. सरस्वत्याश्च कवचं ब्रूहि विश्वजयं प्रभो आयातयामं मन्त्राणां समूह संयुतं परम्. ஸோ சரஸ்வதியோடைய கவச்சத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கோ, ப்ரூஹி சொல்லுங்கோ. விஸ்வஜெயம், விஸ்வஜெயம் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய மந்திரம் அது, அதை சொல்லுங்கோ எனக்கு. அயாத்தயாமன்னா புதுசு, யாத்தயாமன்னா பழசுன்னு அர்த்தம். பழையதுக்கு யாத்தயாமம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அயாத்தயாமம்னா புதுசு, இப்போ ஃப்ரெஷ்ஷாக. அந்த மந்திரானாம் சமூகம், அதாவது மந்திரங்களோட கூட்டம். ஸோ அந்த மந்திரத்தோட கூட்டம் சம்யுதம், அப்படி சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கவச்ச மந்திரத்தை, பரமமான மந்திரத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கோ. அதான் இந்த ரத்ன மாளிகைன்னெல்லாம் சொல்லும்போதே நிறைய மந்திரங்களோட கூட்டமாக இருக்கிறது தான் மாலையாக தொடுக்கப்பட்டது. பல மந்திரங்களை சேர்த்து தொடுத்தாச்சுன்னா அது மாலைன்னு வந்துடுது. அது மாதிரி இது வந்து பல மந்திரங்களோட கூட்டமாக இருக்கக்கூடியது, புது மந்திரங்களாக இருக்குது, அதை சொல்லிக் கொடுன்னு கேட்குறேன். கவச்சம் ப்ரூஹி விஸ்வஜயம் பிரபோ ஆயாதயாமம் மந்த்ராணாம் சமூக சம்யுதம் பரம். சமூக சேர்த்து வாசிக்கணும், சமூகம்னு கூட்டம். ஓ சரி சார். ब्रह्मोवाच शृणु वत्स प्रवक्ष्यामि कवचं सर्वकामदं श्रुतिसारं श्रुतिसुखं श्रुति उक्तं श्रुतिपूजितं. பிரம்மா சொல்கிறார், கேளுப்பா. பிரவக்ஷ்யாமி, நான் சொல்கிறேன் கேளு. சுணு
கவச்சம் சர்வ காமதம், எல்லா விருப்பங்களையும் தரக்கூடியது. காம தம், தம்னா தரக்கூடியது, எல்லா விருப்பங்களையும் தரக்கூடிய கவச்சத்தை சொல்கிறேன். ஸ்ருதி சாரம், வேத சாரம் இது, வேதத்தோடைய சாரமாக இருக்கக்கூடிய மந்திரம். ஸ்ருதி சுகம், ஸ்ருதின்னு இங்கே ரெண்டாவது ஸ்ருதி காது, காதுக்கு சுகமாக இருக்கும், கேட்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸ்ருதி உக்தம், ஸ்ருதியில் வேதத்தில் சொல்லப்பட்டது. ஸ்ருதி பூஜிதம், வேதமே பூஜிக்கக்கூடிய மந்திரம், வேதமே சரஸ்வதியை கவச்சத்தால் பூஜை பண்ணுறது. அப்படிப்பட்ட மந்திரத்தை சொல்கிறேன், கேளு. ब्रह्मोवाच शृणु वत्स प्रवक्ष्यामि कवचं सर्वकामदं श्रुतिसारं श्रुतिसुखं श्रुति उक्तं श्रुतिपूजितम् उक्तं कृष्णेन गोलोके मह्यं वृन्दावने वने रासेश्वरेण विभुना रासे वै रासमण्डले. ஸோ மஹ்யம் கோலோகே கிருஷ்ணேன மஹ்யம் முக்தம், அதாவது கோலோகத்தில் வச்சு கிருஷ்ணரால் மஹ்யம் எனக்கு உக்தம் சொல்லப்பட்டது. ஸோ கோலோகத்தில் கிருஷ்ணரே சரஸ்வதி பூஜிக்கிறாருன்னு எல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ அப்போ அந்த சமயத்தில் பிரம்மா அங்கே கோலோகத்தில் இருக்காரு, மெயினான பிரம்மா அங்கே உட்காந்துருக்க அம்சம் தானே எல்லா சின்ன விராட்டோட லோகத்துக்கு வருது. ஸோ அந்த மெயின் லோகத்தில் இருக்கும்போது எனக்கு அந்த கிருஷ்ணர் சொல்லப்பட்ட மந்திரம் இது. பிருந்தாவனேவனே ராசேஸ்வரேன விபுனா. ஸோ பிருந்தாவனத்தில், ஸோ பூமியில் பிருந்தாவனம்னு சொல்கிறது ராசமண்டலம், அது இங்கே உள்ள பிருந்தாவனம்னு நம்ம சொல்கிறோம். இதுவே அந்த பிருந்தாவனங்கிறது ஒன்றுமே கிடையாது, ராசமண்டலம் விச் இஸ் இன் கோலோகம்னே சொல்கிறான். அதனால தான் பிருந்தாவனம் வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஸோ அப்படி பிருந்தாவனே வனே, அந்த பிருந்தாவனங்கள், அதாவது பிருந்தான்னு சொன்னால் துளசி, துளசி வனமாக இருந்திருக்கு, கோலோகத்துலேயும் நிறைய துளசி வனம் இருந்திருக்கு. ஸோ அந்த வனத்தில் ராசேஸ்வரேன விபுனா, ராசேஸ்வரன், இவள் ராசேஸ்வரின்னு சொன்னால் ராசத்துக்கு ரசோ வை சகான்னு சொல்கிறோம், பகவான ரசமே அவர் தான் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் ரசத்துக்கு ஈஸ்வரனான ராசேஸ்வரனான கிருஷ்ணர், அந்த கிருஷ்ணரால் சொல்லப்பட்டது. ராசே வை ராசமண்டலம் எங்கே சொல்லி கொடுத்தாரு எனக்கு? ராசமண்டலத்தில் வச்சு அந்த ராசம் நடக்கும்போது அந்த இடத்துல வச்சு எனக்கு சொல்லி கொடுத்தாருப்பா. उक्तं कृष्णेन गोलोके मह्यं वृन्दावने वने रासेश्वरेण विभुना रासे वै रासमण्डले अतीव गोपनीयं च कल्पवृक्षसमं परम् அஸ்ருதாத்புதமந்த்ராணாம் சமூகைச்ச சமன்விதம். அதீவ கோபனீயம், எல்லாருக்கும் காட்டவாள்கள் எல்லாரும் சொல்லப்படாது, ரொம்ப ரொம்ப ரகசியமாக வைக்க வேண்டிய மந்திரம் இது. கல்பவிருட்ச சமம், ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்ம, மருன்னு சொல்கிறோம் இல்லையா, மரம்னு. கல்பக விருட்சம் போன்றது இது. அது அஷ்டாட்சரி மந்திரத்துக்கும் அதே தான் சொன்னார் அவர், கல்ப பாத பகன்னாரங்க. ஸோ கல்பக விருட்சம். ஸோ இங்கே கல்பக மரம் போன்றது இந்த கவச்சமும் பரமமானது. அஸ்ருத அத்புத மந்திரானாம் சமூக, இதுவரை கேட்காத மந்திரம், என்ன நியூனமாக கொடுன்ட்டார், புது மந்திரத்தை கொடுன்ட்டார், அயாத்தயாமம்னார். அதனால புது மந்திரம்ப்பா இது. அஸ்ருத, இதுவரை கேட்கப்படாதது. மந்திரானாம் அத்புத சமூகம், நிறைய மந்திரங்களால் கொறுக்கப்பட்ட ஒரு மந்திரம் இந்த கவச்சம். சமூக சமன்விதம், அப்படி கூடிய மந்திரம் இது கவச்சம் சொல்றேன்னு சொல்றேன். अतीव गोपनीयं च कल्पवृक्षसमं परम् अश्रुत अद्भुतमन्त्राणां समूहैश्च समन्वितम्. राधे कृष्ण मैम. यद्रुत्वा भगवान् शुक्रः सर्वदैत्येषु पूजितः यद्रुत्वा पठनात् ब्रह्मन् புத்திமாம்ச ப்ரஹஸ்பதிஹி. ஸோ எந்த மந்திரத்தை தரித்ததால், யார்? சுக்ராச்சாரியர் அந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு இருக்கார், அதனால அந்த மந்திரத்தை தரிக்கிறார் அவர். பகவான் சுக்ரகா, பகவான் ஆகப்பட்ட சுக்ராச்சாரியார் சர்வ தைத்தியேஷு பூஜிதக, எல்லா அசுரர்களாலும் பூஜிக்கப்படுகிறார். ஏன்னா அவர்கிட்ட இந்த சரஸ்வதி மந்திரம் இருக்கிறனாலே அவருக்கு அந்த ஒரு தேஜஸ் இருக்குது, எல்லா அசுரர்களும் அவரை பூஜிக்கிறார்கள். அதே மாதிரி எத் திருத்வா பட்டனாத், எதை தரித்து படிச்சுட்டே இருக்கார் யார்? பிரகஸ்பதி, தேவகுருவாகப்பட்ட பிரகஸ்பதியும் இந்த மந்திரத்தை தரிக்கிறார். அதனால ஹே பிரம்மன், ஹே இங்கே பிரம்மன்கிறது பிரம்மா சொல்கிறார் இல்லையா, சுக்ரா பிரம்மன்கிறது இங்கே நாராயணர் இவர் வர மாதிரி தான் வருது. பிரம்மன்னு சொல்லும்போது நாரதரே அப்படிங்கிற மாதிரி தான் வருது இந்த இடத்துல. புத்திமாஷ பிரகஸ்பதிஹி. ஸோ அந்த மந்திரத்தை தரித்ததினால்தான் பிரகஸ்பதியும் நல்ல புத்தியோடு கூட இருக்கிறார். ஏன்னா சரஸ்வதி கவசம் அவர்கிட்ட இருக்கு. ராதே கிருஷ்ண. यद्रुत्वा भगवान् शुक्रः सर्वदैत्येषु पूजितः यद्रुत्वा पठनात् ब्रह्मन् बुद्धिमांश्च बृहस्पतिः. So adana okay. पठनात् धारणात् वाग्मी कवीन्द्रः वाल्मीकः मुनिः स्वयंभुवः मनुश्चैव यत्कृत्वा सर्वपूजितः. ஸோ படனாத், இதை படிக்கிறதுனாலையும் இதை மனசில் அப்படி தியானம் பண்ணி அதை தரிக்கிறதுனாலையும் வாக்மி, நல்ல வாக்கு வன்மை,
வாக்மின வாக்கு வன்மை உடையவராக, கவீந்திரக கவிதை பாடுவதில் வல்லவராக, வால்மீக முனிகி வால்மீகத்திலிருந்து வந்த வால்மீகி முனிவராகப்பட்டவர், ஸ்வாயம்புவக ஸ்வாயம்பு பிரம்மாவும், மனுஷ்ச மனுவும், யத்ருத்வா சர்வபூஜிதக. ஸோ இது நாராயணர் பேசுகிற நாராயண உவாச்சனை அங்கே வந்துருக்கணும், முந்தின ஸ்லோகத்தில் வரல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ மனுவும் இந்த மந்திரத்தை சர்வபூஜை தரித்ததினாலேயே எல்லாரும் பூஜிக்கப்படுவராக இருக்கிறார்கள். படநாத் தாரணாத் வாக்மி கவீந்திரஹ வால்மீகிகஹ கவீந்திரஹ வால்மீகிகஹ முனிஹி ஸ்வயம்புவக மனுஷ்சைவ யத்ருத்வா சர்வபூஜிதஹ. கணாதஹ கௌதமஹ கண்வஹ பாணினிஹ சாகடாயனக கிரந்தம் சகார யத்ருத்வா தக்ஷஹ காத்யாயனஹ ஸ்வயம். ஸோ இந்த ரிஷிகள்லாம் முன்னாடி எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தோம். இந்த கணாதர், கௌதமர், கண்வ சாக்கைன்னே பார்த்தோம் இல்லையா? கண்வ சாக்கையில் இதை இந்த மந்திரம் எல்லாமே கண்வ சாக்கையில் இருக்குன்னே பார்த்தோம் நம்ம. ஸோ பாணினி, சாகடாயனர், இது எல்லாருமே இவாள்லாம் இந்த மந்திரத்தை தரிச்சதுனால தட்சன், காத்தியாயனர், ஸ்வயம் கிரந்தம் சகார எதிர்த்துவா, எந்த கவச்சத்தை அவர்கள் தரித்ததுனால எல்லாருக்கும் கிரந்தம் அவாவா கிராமர் அவளாம் இது பாணினி கிராமர் பண்ணினார், கண்வர் சாக்கைகளை பண்ணி அந்த மந்திரங்கள் எல்லாம் உலகத்துக்கு படிப்பிச்சார். அப்படி எல்லாருமே அது மாதிரி நியாயம் வைசேஷிக இதெல்லாம் கணாதர் கௌதமர்லாம் அவாவா அவளுடைய கிரந்தங்களை செய்ய முடிந்தது இந்த சரஸ்வதி கவச்சத்தை தரித்ததால். கணாதஹ கௌதமஹ கண்வஹ பாணிபிஹ சாகடாயனஹ கிரந்தம் சகார யத்ருத்வா தக்ஷஹ காத்யாயனஹ ஸ்வயம். திருத்வா வேத விபாகஞ்ச புராணானி அகிலானி சகார லீலா மாத்ரேன கிருஷ்ணத்வைபாயனஹ ஸ்வயம். ஸோ திருத்வா இந்த மந்திரத்தை தரித்து அந்த மந்திரத்தை மனசில் வச்சுட்டு வேத விபாகம் வேதத்தெல்லாம் பிரிக்கிறார் யார்? கிருஷ்ண துவைபாயனர் என்று சொல்லக்கூடிய வியாசர். அந்த வியாசர் வேதத்தை நாளாக பிரிக்கிறதுக்கெல்லாம் இந்த சாமர்த்தியம் அவருக்கு அப்படி தான் வந்தது. புராணானி 10 புராணங்களை எழுதியிருக்கார். அந்த புராணங்களை அகிலானி எல்லா 18 புராணங்களே அவர் தான் எழுதியிருக்கார். அகிலத்தை சகார செய்தார். லீலா மாத்திரம் விளையாட்டம் பண்ணிட்டார். அவருக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே இல்லை, ஏன்னா சரஸ்வதி கவச்சம் அவர் மனசில் இருந்தது. திருத்வா வேத விபாகம் ச புராணானி அகிலானி சகார லீலா மாத்ரேன கிருஷ்ண துவைபாயனஹ ஸ்வயம். ராதே கிருஷ்ண மேம். சாதா தபஸ்ச சம்வர்த்தஹ வசிஷ்டஸ்ச பராசரஹ யத்ருத்வா படநாத் கிரந்தம் யாக்ஞவல்க்யச்சகாரஸஹ. சாதா தபர் ஒருத்தர், சம்பர்த்தர், வசிஷ்டர், பராசரர் எல்லாருமே இதை படிக்க இந்த கவச்சத்தை சொன்னதுனால தான், மனசில் வச்சிருந்ததுனால தான் யாக்ஞவல்கியரும் கூட கிரந்தம் சகார சக. யாக்ஞவல்கியர் என்ன பண்ணார்? சுக்ல யஜுர்வேதத்தை கொடுத்தவரே யாக்ஞவல்கியர். அவளுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கா, கிரந்தங்களை பண்ணியிருக்கா. ஸோ கிரந்தம் சகார சக, அப்படி எல்லாரும் கிரந்தத்தை பண்ணின காரணம் இந்த சரஸ்வதி மந்திரம் இருந்ததால். சாதா தபஸ்ச சம்வர்த்தஹ வசிஷ்டஸ்ச பராசரஹ யத்ருத்வா படநாத் கிரந்தம் யாக்ஞவல்க்யஸ்ச சகாரஸஹ. ऋष्यशृङ्गः भरद्वाजश्च आस्तिकः देवलः तथा ऋषिशव्यः ययातिश्च कृत्वा सर्वत्र पूजिताः. ஸோ எல்லாம் பெயர்கள் தான். ரிஷ்யசிங்கர், பரத்வாஜ ரிஷி, ஆஸ்திகர், தேவலர், ஜைகீஷவ்யகன்னு ஒருத்தர் பேர் தான் அது, யயாதி, எல்லாருமே திருத்வா சர்வத்திர பூஜிதாக. அவளை எல்லாரும் இன்னி வரைக்கும் கொண்டாடுறோம் படிக்கிறோன்னு சொன்னானே இந்த மந்திரம் அவள்கிட்ட இருந்ததுனால தான். ऋष्यशृङ्गः भरद्वाजश्च आस्तिकः देवलः तथा ऋषिशव्यः ययातिश्च धृत्वा सर्वत्र पूजिताः. कवचस्य अस्य विप्रेन्द्र ऋषिः एव प्रजापतिः स्वयं छन्दश्च बृहति देवता शारदा अम्बिका. ஸோ விப்ரேந்திர ஹே நாரதரே, இந்த கவச்சத்துக்கு ரிஷி யாருன்னா, எப்போவுமே ஒரு மந்திரம்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரிஷி இருப்பார் இல்லையா? அனுஷ்டுப் சந்தக ஒரு சந்தஸ்லாம் பார்க்குறோம் நம்ம. விஷ்ணு இது சொல்லும்போதே, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும்போதே அதில் வருது யார் ரிஷி எல்லாம் வருது இல்லையா? ஸோ ரிஷிரேவ பிரஜாபதிங்கிற பிரம்மா அவரே தான் ரிஷி. இதுக்கு நாரதரே தெரிஞ்சுக்கோ இந்த கவச்சத்துக்கு. அப்புறம் இதுக்கு சந்தஸ் வேணும், மீட்டர்.
அது பிருகதி சந்தஸில் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கவச்சத்தோட சந்தஸ் வந்து பிருகதி சந்தஸ். அப்புறம் ஒரு தேவதை வேணும். அவள் யாருன்னு பார்த்தா சாரதா அம்பிகா. சாரதாங்கிற தேவி தான் இதுக்கு தேவதையாக இருக்கிறாள். ஸோ ஒரு மந்திரத்துக்கு ரிஷி, சந்தஸ், அப்புறம் தேவதை, இந்த 3 வேணும். அந்த 3 யாருன்னு சொல்லிட்டேன். இந்த கவச்சத்தோட ரிஷி யாருன்னு எல்லாம் சொல்கிறாங்க. कवचस्य अस्य विप्रेन्द्र ऋषिः एव प्रजापतिः स्वयं छन्दश्च बृहति देवता शारदा अम्बिका सर्वतत्त्वपरिज्ञान सर्वार्थसाधनेषु च कवितासु च सर्वासु विनियोगः प्रकीर्तितः. ஸோ சர்வ தத்துவ பரிஜான, அதாவது எல்லா தத்துவங்களையும் அறியறதுக்கு, பரிஜானம்னா நன்னாவே தெரியறதுக்கு. ஸோ சர்வார்த்த சாதனேஷு, எல்லா புருஷார்த்தங்களையும் நம்ம அடையணும் அப்படிங்க அதை சாதிக்கக்கூடியதில் சர்வாசு கவிதாசு, நிறைய கவிதைகள் இருக்கலாம், யார் யாரோ என்னென்னமோ எழுதியிருக்கலாம். எல்லாத்தையும் விட விநியோக பிரகீர்த்திதக, இந்த கவச்சத்தை சொல்லணுங்கிறார். நீ எல்லாம் என்ன பண்ணு, எந்த காரியத்தை பண்ணினாலும் இந்த கவச்ச மந்திரத்தை சொன்னால் அது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறார். விநியோகம் சொன்னாலும் விநியோகப்பட்டிருக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லை, இங்கே யூஸ்டு. ஸோ இந்த எல்லா காரியத்திலுமே எல்லா விஷயம் நன்னா தெரியணும், தத்துவஞானம் வேணும், இல்லை புருஷார்த்தத்தை சாதிக்கணும், இல்லை கவிதைகள்லாம் இயற்றணும், அப்படி எல்லாத்துலேயுமே விநியோக பிரகீர்த்திதக, இந்த கவச்சத்தை சொல்லப்படுகிறது. பிரகீர்த்திதக கவிதை யூஸ் ஆகும், இந்த கவச்சம் யூஸ் ஆகும் என்று பரிகீர்த்திதக பிரகீர்த்திதக சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வ தத்துவ பரிஜ்ஞான சர்வார்த்த சாதனேஷு ச கவிதாசு ச சர்வாசு விநியோகः பிரகீர்த்திதः. இப்பதான் கவச்சம் ஆரம்பிக்கிறது. श्रीं ह्रीं सरस्वत्यै स्वाहा शिरो मे पातु सर्वतः. श्रीं वाग्देवतायै स्वाहा बालं मे सर्वदा अवतु. ஸ்ரீம் ஹ்ரீம் சரஸ்வதி சாஹா, இதுதான் அஷ்டாட்சர மந்திரம் முதல்ல ஆரம்பிக்கிறதே, அதைத்தான் சொல்கிறோம் நம்ம. ஸோ இது சரஸ்வதியை நமஸ்காரம். சிரோமே பார்த்து, ஸோ ஒரு கவச்சம்னாலே என்ன அர்த்தம், தேவி மகாத்மியத்தில் கவச்சம் படிக்கிறோம், முதல்ல படிக்கிறோம், ஒரு அங்கத்தையும் ஒரு தேவி பாதுகாக்கிறோம்னு சொல்கிறோம். அதே தான் இங்கேயே வருது. ஸோ என்னுடைய தலையை எல்லா இந்த ஸ்ரீம் ஹ்ரீம் சரஸ்வதிங்கிற அந்த ஒரு மந்திரமாகப்பட்டது என்ன உடம்பு முழுக்க எல்லாத்தையுமே பாதுகாக்கட்டும். சிரோமே பார்த்து சர்வதக, என்னோட தலையை எல்லா பக்கத்திலிருந்தும் ரட்சிக்கட்டும். ஸ்ரீ வாக்தேவதாயே சுவாகா, வாக்தேவதையாகப்பட்டவள். பாலம்னு நெற்றி, சர்வதா அவதூ, என்னை காப்பாற்றட்டும். ஸோ தலையிலேருந்து ஆரம்பிக்கிறார். ஸோ தலையை என்ன வந்து இந்த மந்திரம் காப்பாற்றுறார், அடுத்த மந்திரத்தை சொல்கிறார், இது வாக்தேவதையாகப்பட்டது, என்னுடைய நெற்றியை காப்பாற்றட்டும். ஸ்ரீம் ஹ்ரீம் சரஸ்வத்யை ஸ்வாஹா शिरो मे पातु सर्वतः. श्रीं वाग्देवतायै स्वाहा फालं मे सर्वदा अवतु. ॐ ह्रीं सरस्वत्यै स्वाहा इति श्रोत्रे पातु निरन्तरम्. ॐ श्रीं ह्रीं भगवत्यै सरस्वत्यै स्वाहा नेत्रयुग्मं सदा अवतु. ஸோ ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம் ஹ்ரீம் சரஸ்வதி சுவாகான்னு சொல்லும்போது ஸ்ரோத்ரம், காது நிரந்தரம் இடைவிடாமல் பாதுகாக்கட்டும். பாத்துனாலே பாதுகாக்கட்டும். ஓம் ஸ்ரீ பகவதியை சரஸ்வதியை சுவாகான்னு அந்த மந்திர பகவதி ஆகப்பட்ட சரஸ்வதிக்கு நமஸ்காரம் சொல்லும்போது சுவாகான்னு சொல்லும்போது நேத்திர யுகம், கண்கள் 2, யுக்மம்னா 2 கண்களையும் சதாவது எப்பொழுதும் பாதுகாக்கட்டும். ஓம் ஹ்ரீம் சரஸ்வத்யை ஸ்வாஹா இதி ஸ்ரோத்ரே பாது நிரந்தரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் பகவத்யை சரஸ்வத்யை ஸ்வாஹா நேத்ரயுக்மம் சதா அவது. ஐம் ஹ்ரீம் வாக்வாதின்யை ஸ்வாஹா நாசா மே சர்வதா அவது. ஹ்ரீம் வித்யாதிஷ்டாத்ரு தேவியை ஸ்வாஹா ச ஓஷ்டம் சதா அவது. ஸோ வாக்வாதின்னு என்னது, நல்ல வாக்கோட வாத பிரதிகாரம்லாம் பண்ணுறதுக்கு நல்ல வாக்குவன்மை வேணும். ஸோ அப்படிப்பட்ட தேவிக்கு நமஸ்காரம். நாசாமே சர்வதா, என்னுடைய மூக்கை பாதுகாக்கட்டும். அப்புறம் வித்யாக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியவள், வித்யாக்கு ஆதாரமே அவள் தான் சரஸ்வதி. ஸோ அப்படிப்பட்ட அதிஷ்டாதிரு தேவியை சுவாகா, அவள் என்ன ஓஷ்டம் சதாவது, என்னுடைய உதடுகளை பாதுகாக்கட்டும். ஐம் ஹ்ரீம் வாக்வாதின்யை ஸ்வாஹா நாசா மே சர்வதா அவது. ஹ்ரீம் வித்யா அதிஷ்டாத்ரு தேவ்யை ஸ்வாஹா ச ஓஷ்டம் சதா அவது. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் பிராம்யை ஸ்வாஹா இதி தந்த பங்கிம் சதா அவது. ஐம் ஐம்னே படிங்க. ஐம் இத்தி ஏகாட்சரக
एकाक्षरः मन्त्रः मम कण्ठं सदा अवतु. ஸோ ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் பிராக்மியை பிராக்மியன்னு இந்த பிரம்மாவுடைய பெட்டர் ஹாஃப்லையா பிராக்மியன்னு சொல்லும்போது ஸோ சரஸ்வதி ஸ்வாஹா இது இந்த மந்திரம் தந்த பங்கி என்னுடைய பற்களை பாதுகாக்கட்டும். அவத்து அவத்துனா ரட்சிக்கட்டும். ஐம்னு ஒரு வார்த்தை, அது ஒரே வார்த்தை, அந்த அந்த ஐம்ங்கிற ஒரு அச்சரம். அந்த மந்திரம் ஐம்னு சொன்னாலே மம கண்டம் சதாவத்து என்னுடைய கழுத்தை பாதுகாக்கட்டும். ஐங்கிற மந்திரம் என்னுடைய கண்டத்தை பாதுகாக்கட்டும். ॐ श्रीं ह्रीं ब्राह्म्यै स्वाहा इति दन्तपङ्क्तिं सदा अवतु. ऐं इति एकाक्षरमन्त्रो मम कण्ठं सदा अवतु. ॐ श्रीं ह्रीं पातु मे ग्रीवां स्कन्दौ मे श्रीं सदा अवतु. ॐ ह्रीं विद्या अधिष्ठातृदेव्यै स्वाहा वक्षः सदा अवतु. ஓகே, 2 வாட்டி வந்துருக்குல்ல. வித்யா அதிஷ்டாத்திரி தேவி முன்னாடி பார்த்தோம், இப்போ வருது. ஓகே. ஓம் ஸ்ரீம் ஹீம் பாத்துமே கிரீவாம். கிரீவான்னு பின் கழுத்துப்பா. கண்டம் கிரீவா ரெண்டுமே கழுத்துன்னு சொல்லுவோம். ஒன்று முன் கழுத்து, ஒன்று பின் கழுத்து, அவ்வளோதான். ஸோ கிரீவாம் ஸ்கந்தோமே, ஸ்கந்தன்னு தோள்பட்டை. ஸோ ஸ்கந்தோமே ஸ்ரீம் சதாவது. ஸ்ரீங்கிற எழுத்தே என்னுடைய தோள்களை ரட்சிக்கட்டும். அப்புறம் வித்யா அதிஷ்டாத்திரி தேவியை சுவாகான்னு சொல்லும்போது வட்சஸ்தலம் 2 கைகளுக்கு இடையே ஒரு நெஞ்சை பாதுகாக்கட்டும். ॐ श्रीं ह्रीं पातु मे ग्रीवां स्कन्दौ मे श्रीं सदा अवतु. ॐ ह्रीं विद्या अधिष्ठातृदेव्यै स्वाहा वक्षः सदा अवतु. ॐ ह्रीं विद्या अधिस्वरूपायै स्वाहा मे पातु नाभिकाम्. ॐ ह्रीं क्लीं वाण्यै स्वाहा इति मम हस्तौ सदा अवतु. ஸோ வித்யா அதிஸ்வரூபாய். வித்யா அதிங்கிறது வித்தியைகளுக்கெல்லாம் ஆதாரம் தான். அதின்னா மேலாக இருக்கக்கூடிய, ஸோ அப்படிப்பட்ட அந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உனக்கு ஸ்வாகான்னு சொல்லும்போது என்னுடைய நாபின தொப்புள் அதை காப்பாற்றட்டும். ஓம் ஹ்ரீம் க்ளீம் வாணியை ஸ்வாகான்னு சொல்லும்போது வாணி தானே தேவி. மம ஹஸ்தௌ சதாவது என் கைகளை பாதுகாக்கட்டும். ॐ ह्रीं विद्या अधिस्वरूपायै स्वाहा मे पातु नाभिकाम्. ॐ ह्रीं क्लीं वाण्यै स्वाहा इति मम हस्तौ सदा अवतु. ॐ सर्ववर्णात्मिकायै स्वाहा पादयुग्मं सदा अवतु. ॐ वाक् அதிஷ்டாத்ருதேவியை ஸ்வாஹா சர்வம் சதா அவது. ஸோ சர்வ வர்ணாத்மிகா, எல்லா எழுத்துக்களுக்கெல்லாம் தலைவி அவள் தானே. எழுத்துக்கள்லாம் சரஸ்வதி மூலமாக தானே வருது. இப்போது அதனால் எல்லா எழுத்துக்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அவளுக்கு ஸ்வாகான்னு சொல்லும்போது பாதயுக்மம் என்னுடைய கால்கள் 2ஐயும் ரட்சிக்கட்டும். வாகதிஷ்டாத்ரு தேவி வாக்குக்கு அதிபதியான தேவி ஸ்வாகா சர்வம் சதாவது எல்லாத்தையும் காப்பாற்றட்டும்ப்பா ப்ரே பண்ணுறேன். ஓம் சர்வ வர்ணாத்மிகாயை ஸ்வாஹா பாதயுக்மம் சதா அவது. ஓம் வாக் அதிஷ்டாத்ரு தேவியை ஸ்வாஹா சர்வம் சதா அவது. ஓம் சர்வ கண்டவாசின்யை ஸ்வாஹா பிராச்யாம் சதா அவது. ஓம் சர்வ ஜிஹ்வாக்ரவாசின்யை ஸ்வாஹா அக்னி திஷி ரக்ஷது. ஸோ சர்வ கண்டவாசின்யே எல்லாரோடைய கழுத்துலேயும் அவள் தான் இருக்கா. அந்த ஸ்வரம் அங்கே விசுத்தி சக்கரத்தில் தானே இருக்குது. எல்லாருக்கும் ஸ்வரம் அங்கே தானே வெளியில் வரணும். ஸோ வாக்கு வரக்கூடிய இடத்துல அங்கே இருக்கக்கூடியவள் வாசின்யா, அங்கே வசிக்கக்கூடியவள். அது மாதிரி நாசாகிரான்னு சொல்லுவோம். நார்மலாக சரஸ்வதியோடு இருப்புன்னா அது நாக்கு நுனி ஜிஹ்வாகிரா, நாக்கோடு நுனியில் சரஸ்வதியோட வாசம் பண்ணுறாப்போ கழுத்தில் எல்லாருடைய விசுத்தி சக்கரத்துலேயும் அங்கே ஆதாரமாக சவுண்டு வரது காரணம். ஸோ அப்படிப்பட்ட அங்கே வசிக்கக்கூடியவளுக்கு ஸ்வாகா பிராச்சியாம் ஈஸ்டில் காப்பாற்றட்டும். இப்போ திசைகளில் காப்பாற்றுறத சொல்கிறார். சர்வ ஜிஹ்வாக்ர இங்கே சொல்கிறார். எல்லாருடைய நாக்கோடி நுனியில் வசிக்கக்கூடிய அவளுக்கு அந்த தேவி ஸ்வாகான்னு சொல்லும்போது அக்னி திஷி ரட்சத்து. அக்னியோட திஷி வந்து சவுத் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட்டுக்கு அப்புறம் சவுத்துக்கு வர்றதுக்கு நடுவில் சவுத் ஈஸ்ட் இருக்குல்லையே கோணல் திசை. ஸோ அது அக்னி மூலை. ஸோ அந்த அக்னி திசையிலே என்னை காப்பாற்றட்டும். ஓம் சர்வ கண்டவாசின்யை ஸ்வாஹா பிராச்யாம் சதா அவது. ஓம் சர்வ ஜிஹ்வாக்ரவாசின்யை ஸ்வாஹா அக்னி திஷி ரக்ஷது. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சரஸ்வத்யை புதஜனன்யை ஸ்வாஹா சததம் மந்திரராஜः அயம் தக்ஷிணே மாம் சதா அவது. ஸோ ஐம் ஹ்ரீம் க்ளீம் சொல்லி சரஸ்வதியை புதஜனன்யை, புதனுடைய அம்மா, புதஜனன்யை, புத கிரகம் இவளுக்கு இருந்தால் வந்துதான். ஸோ புதனுடைய அம்மாவாக இருக்கக்கூடியவளுக்கு ஸ்வாகான்னு சொல்கிறோங்க. சததம் மந்திரராஜோ அயம். இது முக்கியமாக மந்திரர்களுக்கெல்லாம் ராஜன். இது ராஜாதி ராஜனாக இருக்கக்கூடிய மந்திரம். இந்த மந்திரமாகப்பட்டது சவுத்தில் தக்ஷிணே மாம் சதாவது, சவுத்தர்ன் டைரக்ஷனில் என்னை காப்பாற்றட்டும். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சரஸ்வத்யை புதஜனன்யை ஸ்வாஹா சததம் மந்திரராஜோ அயம் தக்ஷிணே மாம் சதா அவது.
ऐं ह्रीं श्रीं त्रयक्षरः मन्त्रः नैऋत्यां सर्वदा अवतु। ॐ ऐं जिह्वाग्रवासिन्यै स्वाहा मां वारुणे अवतु। ஸோ ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் திரையட்சரகம் இப்படி 3 அட்சரங்கள் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அப்படி 3 அட்சரத்தை சொன்னாலே இந்த மந்திரம் வந்து நைருத்தின்னா நிருத்தியோட டேரக்ஷன் சவுத் வெஸ்ட். இப்போ சவுத்துலேருந்து திருப்பி வெஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம ஈஸ்ட்டில் ஆரம்பித்தோம், சவுத் ஈஸ்ட்டு, அப்புறம் சவுத்து, அப்புறம் இப்போ சவுத் வெஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ சவுத் வெஸ்ட் டேரக்ஷன் நிருத்தியோட டேரக்ஷன். நிருத்திய டேரக்ஷனில் ஒவ்வொரு டேரக்ஷனையும் காப்பாற்றுன்றார். திசைகள் கோணல் திசைகளை எல்லா இடத்துலையும் காப்பாற்றணும். எந்த டேரக்ஷன் நான் போனாலும் காப்பாற்றணுங்கிற அந்த மந்திரம். ஓம் ஐம் ஜிஹ்வாகிரவாசினே நாக்கு நுனியில் இருக்கக்கூடிய சுவாகா மாம் வாருணே. வருணனோட டேரக்ஷன் எது? வெஸ்ட், மேற்கில் வருணன். ஸோ அந்த மேற்கு திசையில் என்னை காப்பாற்றட்டும். ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் த்ரயக்ஷரः மந்திரः நைருத்யாம் சர்வதா अवतु। ओम ऐं जिह्वाग्रवासिन्यै स्वाहा मां वारुणे अवतु। ओम सर्वाम्बिकायै स्वाहा वायव्ये मां सदा अवतु। ओम ऐं श्रीं क्लीं गद्यवासिन्यै स्वाहा मां उत्तरे अवतु। ஸோ சர்வாம்பிகாயே ஸ்வாகான்னு சொல்லும்போது, அம்பிகாவுக்கு நமஸ்காரம் சொல்லும்போது, வாயவ்யே வாயுவோட டைரக்ஷன் நார்த் வெஸ்ட். இப்போ நார்த்துக்கு போகிறோம், நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். இப்போ வாயவ்யே வாயு திசை நார்த் வெஸ்ட். சதா அவத்து காப்பாற்றட்டும். ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் கத்தியவாசினே. கத்தியங்களுக்கெல்லாம் ஆதாரம் அவள் தானே. கத்தியம் பத்தியம் எல்லாத்துக்குமே அவள் தான் ஆதாரம். ஸோ கத்தியம் ப்ரோஸ் ஆர்டரில் எழுதக்கூடிய எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள் அவள். அவளுக்கு ஸ்வாகான்னு சொல்லும்போது மாம் உத்தரே அவத்து நார்த்து. நார்த்து குபேர திசை. ஸோ குபேர திசையில் நார்த்தில் என்னை காப்பாற்றட்டும். ओम सर्वाम्बिकायै स्वाहा वायव्ये मां सदा अवतु। ओम ऐं श्रीं क्लीं गद्यवासिन्यै स्वाहा मां उत्तरे अवतु। ओम ऐं सर्वशास्त्रवासिन्यै स्वाहा ईशान्यां सदा अवतु। ओम ह्रीं सर्वपूजितायै स्वाहा च ऊर्ध्वं सदा अवतु। ஸோ நார்த்லேருந்து நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட்டுக்கு அப்புறம் ஈஸ்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம முதல்ல ஆரம்பித்தது ஈஸ்ட், இப்போ சுற்றி எடுத்து வந்தாச்சு நார்த் ஈஸ்ட். ஸோ ஈசான மூலை. ஈசான மூலைங்கிறது நார்த் ஈஸ்ட். ஸோ சர்வசாஸ்திரவாசினியை எல்லா சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியவள் அவள். அந்த சரஸ்வதி ஆகப்பட்டவள் என்ன நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் காப்பாற்றட்டும். அது ஈசானனே அது சிவனுடைய ஒரு அங்கம் இல்லையா, ஈசானன். ஸோ ஓம் ஹ்ரீம் சர்வபூஜிதாயே எல்லாராலும் பூஜிக்கப்படுவளுக்கு ஸ்வாகா சொல்லும்போது ஊர்துவம் சதாவது மேலே இன்னும் 10 திசை. அப்போ மேலே கீழே ஒன்று இருக்குது. ஊர்துவம்னா மேலே என்னை காப்பாற்றட்டும். ஸோ ஏரோப்ளைனில் போகிற வச்சு காப்பாற்றணும். ओम ऐं सर्वशास्त्रवासिन्यै स्वाहा ईशान्यां सदा अवतु। ओम ह्रीं सर्वपूजितायै स्वाहा च ऊर्ध्वं सदा अवतु। ओम ह्रीं पुस्तकवासिन्यै स्वाहा अधो मां सदा अवतु। ओम ग्रन्थबीजस्वरूपायै स्वाहा मां सर्वतो अवतु। ஸோ புஸ்தகவாசின்யை. ஸோ புஸ்தகத்திலெல்லாம் வசிக்கக்கூடியவளே உனக்கு ஸ்வாகான்னு சொல்லும்போது அதோ கீழ்த்திசை, அதை கீழே நம்ம கீழே எங்கே போகிறோம், டவுனில் போகிறோம். அப்போ மாமாவத்து என்னை காப்பாற்றட்டும். கிரந்த பீஜஸ்வரூபாயை. ஸோ கிரந்தங்களுக்கெல்லாம் ஆதாரமாக எல்லா கிரந்தங்களுக்கும் பீஜம் போல் ஆணி வேற விதை போல் இருக்கக்கூடியவளுக்கு ஸ்வாகான்னு சொல்லும்போது சர்வதோ மாமாவத்து எல்லா திசைகளிலும் 10 திசைகளிலும் என்னை காப்பாற்ற வேண்டும். இதான் கவச்சம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறாரு இப்போ. ओम ह्रीं पुस्तकवासिन्यै स्वाहा अधो मां सदा अवतु। ओम ग्रन्थबीज स्वरूपायै स्वाहा मां सर्वतो अवतु। इति ते कथितं विप्र ब्रह्म मंत्र ओद ब्रह्म मंत्र ओग विग्रहम् इदं विश्वजयं नाम कवचं ब्रह्मरूपकम्. ஓ ஸோ சொல்லிட்டேன்ப்பா நாரதரே. பிரம்ம மந்திரௌக, அதாவது பிரம்மத்தை குறிக்கக்கூடிய அந்த மந்திர கூட்டமாக இருக்கிறது. இது விக்கிரகம், மூர்த்தி வடிவத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியே நினச்சிக்கோ. பிரம்மத்தை உனக்கு காட்டக்கூடிய மூர்த்தியாகவே நினச்சிக்கோ இந்த மந்திரத்தை, கவச்சத்தை. விஸ்வஜெயம்னு இதுக்கு பேர். நாம கவச்சம் பிரம்ம ரூபகம், சாட்சாத்காரம் பண்ணக்கூடியது. இந்த மந்திரத்தை ஜெபிச்சாலே அந்த பிரம்மத்தையே சாட்சாத்காரம் பண்ணக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் உடையது இந்த மந்திரம். इति ते कथितं विप्र ब्रह्ममन्त्रौघ विग्रहम् इदं विश्वजयं नाम कवचं ब्रह्मरूपकम्. पुरा श्रुतं धर्मभद्रात् पर्वते गन्धमादने तव स्नेहान्मया ख्यातं
प्रवक्तव्यं न कस्यचित् மயா புராசுதம் எடுத்துக்கிறேன். மயானா என்னால் கேட்கப்படுது. நாராயணன் சொல்லிட்டு இருக்கார் நாரதட்ட. ஸோ நான் இதை கேட்டேன். யார்கிட்ட? தர்மவக்தரா தர்மதேவனுடைய வாயிலிருந்து நான் இதை கேட்டேன். இந்த மந்திரத்தை கந்தமாதன மவுண்டனில் இருக்கும்போது நான் கேட்டேன் இந்த. ஸோ தவ ஸ்னேகாத்து, உன்னோட எனக்கு ரொம்ப ஸ்னேகம்ப்பா நாரதா உங்ககிட்ட, அதனால மயா ஆக்கியாதம் உனக்கு நான் சொன்னேன். மயா ஆக்கியாதம் என்னால் சொல்லப்பட்டது. பிரவக்தியம் பிரவக்தவியம் ந கசிச்சித்து, எல்லாரும் கேட்டவா இருக்கிறவா உள்ளவாளுக்கு எல்லாரும் நீ இதை சொல்லக்கூடாதுங்கிற. நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை. இது குப்தம் கோபனமானதுன்னு சொல்கிறேன். புராஸ்ருதம் தர்ம வாக்ராத் வக்ராத் வக்ராத் पर्वते गन्धमादने तव स्नेहात् मया आख्यातं प्रवक्तव्यं न कस्यचित् गुरुम् अभ्यर्च्य विधिवत् वस्त्र अलङ्कार चन्दनैः प्रणम्य दण्डवत् भूमौ कवचं धारयेत् सुधीः. ஸோ குருவை வணங்கி அவருக்கு அர்ச்சனை பண்ணி விதிவத்து விதிப்படி இந்த மந்திரத்தை கிரகிக்கணும். வஸ்திர அலங்கார சந்தனைகி, குருக்கு வஸ்திரம் ஜாதி அவருக்கு வஸ்திரமெல்லாம் கொடுத்து அலங்காரம் எல்லாம் பண்ணி சந்தனம் எல்லாம் பண்ணி அப்படி அபியர்ச்சி அப்படி அர்ச்சிக்கணும் குருவை. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை வாங்கிக்கணும் அவர்கிட்ட. பிரணம்ய தண்டவத் பூமா, குருவை நமஸ்காரம் பண்ணி கவச்சம் தாரையே அந்த கவச்சத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சுதீஹி, நல்ல புத்தி உடையவன் இந்த மாதிரி இந்த குரு மூலமாக இந்த மந்திரத்தை அடையணுங்கிறார். गुरुम् अभ्यर्च्य विधिवत् वस्त्र अलङ्कार चन्दनैः प्रणम्य दण्डवत् भूमौ कवचं धारयेत् सुधीः. पञ्चलक्ष जपेन एव सिद्धन्तु कवचं भवेत् यदि स्यात् सिद्ध कवचः बृहस्पति समो भवेत्. இந்த கவச்சத்தை அங்கே 4 லட்சம் சொன்னார். எது? அந்த ஸ்ரீம் ஹ்ரீம் சரஸ்வதி சுவாகா, அது 4 லட்சம் வருன்றார். இங்கே 5 லட்சம்ன்றார். 5 லட்சத்தை இந்த கவச்சம் 5 லட்சம் தர சொல்லணும். சித்தம்னா இது இந்த மந்திரத்தோட பலன் கிடைக்கும். எதிசியா சித்த கவச்சகா சித்தக, இந்த கவச்சம் சித்தி ஆயிடுது என்றால் பிரகஸ்பதி சமோ பவேத், பிரகஸ்பதிக்கு ஈக்குவலா ஆகிவிடலாம். पंच लक्ष जपेन एव सिद्धं तु कवचं भवेत् यदि स्यात् सिद्ध कवचः बृहस्पति समो भवेत्. महावाग्मी कवीन्द्रश्च त्रैलोक्य विजयी भवेत् शक्नोति सर्वं जेतुं च कवचस्य प्रसादतः. ஸோ மகாவாக்மி, நல்ல வாக்குவன்மை உடையவனாகவும் கவிகளில் இந்திரனாகவும் திரைலோக்கிய விஜயி 3 லோகத்தையும் ஜெயிக்கக்கூடியவனாகவும் பவேத்து ஆவான். யார்? இந்த 5 லட்சம் சொல்லியாச்சனா. சக்னோதி சர்வம் ஜெயித்தும், எதில் கால் வச்சாலும் அவனுக்கு ஜெயந்தான். ஸோ அப்படி எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய வன்மை உண்டு. கவச்சசிய பிரசாதத்தக, இந்த கவச்சத்துடைய ஒரு அருளினால அவனுக்கு எல்லாமே நடக்கும். महावाग्मी कवीन्द्रश्च त्रैलोक्य विजयी भवेत् शक्नोति सर्वं जेतुं च कवचस्य प्रसादतः. इदं च कण्वशाखा उक्तं कवचं कथितं मुने स्तोत्रं पूजा विधानं च ध्यानं च वन्दनं शृणु. ஸோ கண்வசாக்கையில் வரக்கூடிய இந்த கவச்ச ஸ்தோத்திரத்தை உனக்கு நான் சொல்லிட்டேன் நாரதரே அப்படின்னு நாராயணன் சொல்கிறார். ஸ்தோத்திரம், இதை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறது, பூஜா விதானம், தேவிக்கு எப்படி பூஜை பண்ணுறது, சரஸ்வதி பூஜை எப்படி பண்ணுறது, தியானம் அவளை எப்படி தியானிக்கிறது, வந்தனம் அவளை எப்படி நமஸ்காரம் பண்ணுறது, எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸ்ருணு, கேளுப்பான்னு சொல்கிறேன். इदं च कण्वशाखा उक्तं कवचं कथितं मुने स्तोत्रं पूजा विधानं च ध्यानं च वन्दनं शृणु. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां नवमस्कन्धे सरस्वती स्तोत्रपूजा कवचादिवर्णनं नाम चतुर्थोऽध्यायः. समर्पणमस्तु. ओके. ஸோ கவச்சம் முடிச்சுட்டு ஸ்தோத்திரத்துக்கு வராரு. இப்போ முதல்ல மந்திரம், அடுத்தது கவச்சம், அடுத்தது ஸ்தோத்திரம். ஓகே. अथ पञ्चमोऽध्यायः. श्रीनारायण उवाच वाग्देवतायाः स्तवनं श्रूयतां सर्वकामदं महामुनिः याज्ञवल्क्यः येन तुष्टावतां पुरा. ஸோ இந்த வாக்தேவதையாகப்பட்ட சரஸ்வதியோட ஸ்தவனம் ஸ்தோத்திரம் அதை கேளுப்பா. சர்வகாமதம், எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தோத்திரம் அது. மகாமுனி யாக்ஞவல்கிய, முனிவரான யாக்ஞவல்கியர் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி, இந்த ஸ்துதியை சொல்லி அவரை துஷ்டாவ, அந்த தேவியை ஸ்துதித்தார். துஷ்டாவனை சந்தோஷப்படுத்தினார். யாக்ஞவல்கியர் எழுதியிருக்கார். ஸ்ரீ நாராயணம் உவாச்ச वाग्देवतायाः स्तवनं श्रूयतां सर्वकामदं महामुनिः याज्ञवल्क्यः येन तुष्टावतां पुरा. गुरुशापाच्च स मुनिः
हतविद्यो बभूवः तदा जगाम दुःखार्तः रविस्थानं सुपुण्यदम्. இந்த கதை நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம். குரு சாபம் இவருக்கு கிடைச்சிது. யார்? யாக்ஞவல்கியருக்கு என்ன குரு சாபம் கிடைச்சிது? வைஷம்பாயனர்னு ஒரு ரிஷி இருந்தார், அவருடைய குரு. அந்த வைஷம்பாயனருக்கு ஏதோ ஒரு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுது. ஏதோ ஒரு விதமாக அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுது. என்னோடய தோஷத்தை நீக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜபம் பண்ணுங்கன்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் சொன்னார். அவருடைய சிஷ்யர்கள்ட்டெல்லாம் ஜபம் பண்ண சொன்னார். அப்போ அவள் ஜபிச்சுட்டு இருக்கா. அது கிருஷ்ண யஜுர்வேதம் அவளுக்கு டீச் பண்ணதெல்லாம் கிருஷ்ண யஜுர்வேதம். இப்போ லேட்டஸ்ட்டாக அது கிருஷ்ண முன்னாடி யஜுர்வேதம் தான், அவ்வளோதான். அப்படி அதை சொல்லிட்டு இருந்தா அவளாம். சொல்லிட்டு இருக்கும்போது யாக்ஞவல்கியர் அங்கே இல்லை, அவளாம் ஆரம்பிச்சுட்டான். அப்போ யாக்ஞவல்கியர் லேட்டாக வந்தார். வந்து கேட்டுட்டு என்னதுக்கு இதெல்லாம் ஜபிக்கிறாள், இவரோட பிரம்மத்தி தோஷத்துக்கு நீக்கிறதுக்கு என்ன ஜபிக்க சொல்லிருக்காரு எல்லாரும் சொன்ன உடனே கோவம் வந்துடுது. நான் முக்கியமான ஸ்டூடெண்ட்டு, என்னை விட்டுட்டு நீங்கள் ஜபிக்கலாம், குருவே உமக்கு இது பலிக்காது அப்படின்னு அவர் குருவை பார்த்தே ஒரு சாபம் விட்டார். அப்போ குருக்கு கோவம் வந்துடுது. நீ அப்படி ஒரு மமத்தையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ படித்ததெல்லாம் மறந்து போட்டோம், படித்ததெல்லாம் எங்கிட்ட கொடுத்துட்டு திருப்பி கக்கிட்டு போய்விட்டார். அப்போ தான் அவர் தன் குரு சாபத்தினால தான் படித்த அந்த யஜுர்வேதத்தை மொத்தத்தையும் கக்கிவிட்டார். கக்கின உடனே தைத்திரிய பட்சிகள் அது கீழே விழப்படாதுங்கிற ஒரே காரணத்துக்காக மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தைத்திரிய பட்சிகளாக மாறி அதை சாப்பிட்டார்கள். அது கிருஷ்ண யஜுர்வேதமாக வந்தது, தைத்திரிய உபநிஷதமாக ஆயிற்றுன்னு சொல்லுவான். இது இப்போ அவர் என்ன பண்ணுறார், என்ன மறந்து போச்சு, புதுசாக நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சூரியனை ஆராதித்து அவருக்கு வந்து எனக்கு இதுவரையும் இல்லாத ஒரு மந்திரங்கள் எல்லாம் சொல்லித்தாங்கன்னு சொன்னார். அப்போ சூரியன் அவருக்கு கொடுத்தது தான் சுக்ல யஜுர்வேதம். ஸோ இந்த சாபத்தினால, முனிவருடைய சாபத்தினால, வைஷம்பாயனுடைய சாபத்தினால முனிகி ஹத வித்யக அவருடைய வித்தியெல்லாம் போயிடுத்து. ஏன்னா முனி சபிச்சுட்டார், உனக்கு எல்லாம் போட்ட நீ எல்லாம் கக்கிட்டு போயிடுட்டார் இல்லையா, பபுவக அப்படி ஆயிட்டார். ததா ஜகாம துக்கார்த்தம், ரொம்ப துக்கத்தோடு கிளம்பி போனார். எங்க? ரவிஸ்தானம், சூரியனுடைய இடத்துக்கு போய் அவரை ஸ்துதி பண்ணுறதுக்கு போனார். புண்ணியதம், புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய சூரியனுடைய இருப்பிடத்துக்கு சென்று அவரை ஸ்துதிக்க கிளம்பினார். குரு சாபாச்ச ச முனிஹி ஹத வித்யோ பபூவஹ ததா ஜகாம துக்கார்த்தஹ ரவிஸ்தானம் சுபுண்யதம். सम्प्राप्य तपसा सूर्यं लोल अर्के दृष्टिगोचरे तुष्टाव सूर्यं शोकेन रुरोध च मुहुर्मुहुः. ஸோ தன்னோட தபசால சூரியனை சாட்சாத்காரம் பண்ணிட்டார். சூரியன் வந்துறார். லோல அர்க்கே அப்படியே வரார். என்ன சாஞ்சல்யமாக வரார். அர்க்கன் என்ன வேணுமோ இவனுக்கு தெரியலையான்னு சொல்லி திருஷ்டிகோச்சரத்தில் வந்துட்டார். அவருடைய பார்வைக்கு எதிராக சூரியன் வந்துட்டார் மந்திர பலத்தால். ஸோ சூரியம் துஷ்டாவ ஷோகேன்னு ரொம்ப சோகத்தால் அப்படியே அவர் அப்படியே திருப்திப்படுத்துகிறார். ஸ்ரோஸ்திரம் பண்ணிட்டு இருக்காரு. ருரோத அழுதுகிட்டே இருக்கார், ஒரே அழறார். முகுர்முகு ருரோத அடிக்கடி அழுது கொண்டே அவருக்கு சோஸ்திரம் பண்ணிட்டே அழுதுட்டு இருக்கார் யாக்ஞவல்கியர். सम्प्राप्य तपसा सूर्यं लोक अर्के दृष्टिगोचरे तुष्टाव सूर्यं शोकेन रुरोध च मुहुर्मुहुः. லோல அர்க்கேன்னு வரணும், லோகான்னு வராது. லோல அர்க்கே தான் இருக்கு மேம். கரெக்ட். सूर्यः तं पाठयामास वेदं वेदाङ्गम् ईश्वरः उवाच स्तौहि वाग्देवीं भक्त्या च स्मृतिहेतवे. ஸோ அவருக்கு பாட்டயாமாசன்னு சொல்லிக் கொடுத்தார். சூரியனுக்கு யாக்ஞவல்கியருக்கு ஒரு வேதத்தை சொல்லிக் கொடுத்தார். வேதாங்கம், வேதத்துடைய அங்கம் ஈஸ்வரக, வேதாங்கம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இதை படிப்பித்தார். பாட்டயாமாச படிப்பித்தார். உவாச்ச ஸ்தௌஹி வாக்தேவியும், அவர் சொன்னார், நீ வந்து வாக்தேவதையான சரஸ்வதியை நீ வந்து ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். பக்தியாச்சா ஸ்மிருதி ஹேத்தவே, உனக்கு ஞாபகம் வரணும், நான் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வரணும்னு சொன்னால் நீ வாக்தேவதியான அந்த சரஸ்வதியை பக்தியோடு பூஜை நினைத்துக்கொள், ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்கிறேன். सूर्यः तं पाठयामास वेदं वेदाङ्गम् ईश्वरः उवाच स्तौहि वाग्देवीं भक्त्या च स्मृतिहेतवे. तमिति उक्त्वा दीननाथः अपि अन्तर्धानं चकारसः मुनिः स्नात्वा चतुष्टाव भक्तिनम्रात्मकन्दरः. தம் அந்த வாக்கியவல்கியருக்கு இத்தி உக்துவா இவ்வாறு சொல்லிவிட்டு, தீனநாத, தீனர்களுக்கெல்லாம் நாதனான அந்த சிவன், சூரியன் அந்தர்தானம் சக்காரச மறைந்து விட்டான். அவ்வளோதான் சொல்லிட்டு இதை படித்து கொடுத்துட்டு சுக்ல எதிர்த்து சொல்லி கொடுத்துட்டு தேவியை ஞாபகத்துக்காக திருப்பி அவளை பிரார்த்தனை பண்ணு சொல்லிட்டார். முனிகி ஸ்நாத்வா, முனி என்ன பண்ணார், குளிச்சார். துஷ்டாவ பக்தி நம்ராத்ம கந்தரக, பக்தியால் வளைந்த கழுத்து, வணங்கிய கழுத்துன்னு அர்த்தம். கந்தரம்னு கழுத்து. ஸோ பக்தியால் வளைந்த கழுத்தோடு கூட தேவியை ஸ்துதித்தார். इति उक्त्वा दीननाथः अपि अन्तर्धानं चकारसः मुनिः स्नात्वा चतुष्टाव भक्तिनम्रात्मकन्दरः. याज्ञवल्क्य उवाच
कृपां कुरु जगन्मातः मां एवं हत तेजसं गुरु शापात् स्मृतिभ्रष्टं विद्याहीनं च दुःखितम्. ஸோ கிருபாம் குரு, அம்மா எனக்கு கிருப்பை பண்ணணும். ஜெகன்மாதகா, ஜெகத்துக்கே அம்மாவே. மாம் ஏவம் ஹத தேஜ, எனக்கு தேஜஸே போயிடுது. எனக்கு குரு சாபம் கிடச்சிடுத்து, தேஜஸ் போயிடுது. குரு ஷாபாத் ஸ்மிருதி பிரஷ்டம், என்னோட ஞாபகம் எல்லாமே போயிடுது. ஸோ வித்யாஹீனம், வித்தியே கிடையாது என்கிட்ட. துக்கிதம், துக்கத்தோடு இருக்கேன். நீ தான் எனக்கு அருள் புரிய வேண்டும். கிருபாம் குரு. याज्ञवल्क्य उवाच कृपां कुरु जगन्मातः माम् एवं हत तेजसं गुरुशापात् स्मृतिभ्रष्टं विद्याहीनं च दुःखितम्. ज्ञानं देहि स्मृतिं विद्यां शक्ति शिष्य प्रबोधिनीं ग्रन्थकर्तृत्वशक्तिं च सुशिष्यं सुप्रतिष्ठितम्. ஸோ சிஷ்ய பிரபோதினியும் ஞானம், சிஷ்யர்களுக்கு பிரபோதத்தை உண்டாக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஞானத்தை எனக்கு கொடு. ஸ்மிருதியும், எனக்கு ஞாபக சக்தியை கொடு. வித்யையை கொடு, சக்தியை கொடு. கிரந்த கர்த்திருவ சக்தியும், கிரந்தத்தை நான் ஏற்ற வேண்டும். அந்த கிரந்தங்கள் அதை இதை ரச்சனா பண்ணணும் நான் எல்லாமே கிரந்தங்களை, அதுக்குள்ள சக்தியும் கொடு. சுசிஷ்யம், நல்ல சிஷ்யர்களை கொடுக்க வேண்டும். சுபிரதிஷ்டிதம், பிரதிஷ்டித நிஷ்டையோடு. அந்த சிஷ்யர்களும் ஏனோ தானே படிக்க வரக்கூடாது. சுபிரதிஷ்டிதம் சுசிஷ்யம், அப்படி பிரதிஷ்டையோடு நிலையாக இருக்கக்கூடிய நல்ல சிஷ்யர்களை எனக்கு கொடு. ज्ञानं देहि स्मृतिं विद्यां शक्ति शिष्य प्रबोधिनीं ग्रन्थकर्तृत्वशक्तिं च सुशिष्यं सुप्रतिष्ठितम्. प्रतिभां सत्सभायां च विचारक्षमतां शुभां लुप्तं सर्वं दैवयोगान् नवीभूतं पुनः कुरु. यथा अंकुरं यथा अंकुरं भस्मनि च करोति देवता पुनः. ஸோ சத்சபாயாம் பிரதிபாம், நல்லோர்கள் கூடிய சபையில், சத்துக்களுடைய சபையில் பிரதிபாம், எனக்கு பெருமை இருக்கணும் இல்லையா. ஒரு நல்ல யாக்கியவல்யரா அப்படின்னு எல்லாரும் ஒரு மரியாதை கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பிரதிபையை கொடுக்கணும். பிரதிபான்னு சொன்னால் ஒளி, நல்ல ஒளியை கொடுக்கணும். விசார க்ஷமதாம், அதாவது ஆராய்ந்தறிதல். விசாரம் பண்ணுறதுனாலே ஆராய்ந்தறிதல். அதில் க்ஷமதாம் ஃபிட்னஸ். ஸோ எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு ஆராய்ந்து அறியக்கூடிய சக்தி எனக்கு, அந்த ஃபிட்னஸ் எனக்கு வேணும். சுபமான சோபனமான அது வேணும். அப்புறம் யதா அங்குரம் பஸ்மனி, பஸ்மனின்னு இது ஒரு சாம்பல். பஸ்மன சாம்பல். ஸோ சில இடத்துல அது விபூதின்னு சொல்லுவோம். ஸோ சாம்பலில் மறைந்த ஒரு விதை, விதை மறைஞ்சு போயிருக்கு ஒரு சாம்பலில், இல்லை பூமிக்கடியில் மறைஞ்சிருக்க வச்சுக்கலாம். அது முளைச்சி எழுமே, திருப்பி முளைச்சி வரணுமே. அதை மாதிரி அங்குரித்து வருவது போல கரோதி தேவதாக புனக, தேவர்களோடு பாக்கியம் இருந்தால் தான் அது பஸ்மத்தில் போயிருந்தால் கூட அது முளைக்க வைக்கிற சாமர்த்தியம் தேவர்களுக்கு உண்டு. ஸோ அப்படி முளைக்க வைக்கிற மாதிரி சர்வம் லுப்தம், எனக்கு எல்லாம் மறைஞ்சு போய் கிடைக்குப்போம். எல்லாமே மோசம் போயிடுது, கலைஞ்சு காணாமல் போயிடுது. தெய்வ யோகாத், என்னுடைய விதிப்படி அந்த தெய்வம், அந்த விதியாகப்பட்டது எனக்கு அது திருப்பி தரணும். நவீபூதம், அது புதுசாகவும் இருக்கணும். அந்த புதுமையானதை புனக குரு, மீண்டும் எனக்கு தர வேண்டும். प्रतिभां सत्सभायां च विचारक्षमतां शुभां लुप्तं सर्वं दैवयोगात् नवीभूतं पुनः कुरु. यथा अंकुरं भस्मनि च करोति देवता पुनः. ब्रह्मस्वरूपा परमा ज्योतिरूपा सनातनी सर्वविद्या अधिदेवीया तस्यै वाण्यै नमो नमः. ஸோ பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியவள். ஸோ பிரம்மங்கிறது வேதம்னே வச்சுக்கலாங்க. வேதஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள், பரமமானவள், ஜோதி ரூபா, ஜோதி ஸ்வரூபமானவள், சனாதனி, எப்பொழுதும் இருக்கக்கூடியவள், சர்வ வித்யா அதிதேவி, எல்லா வித்யைகளுக்கும் ஆதாரமான தேவியவள். யா தஸ்யை வாணியை, எவள் ஒருவள் அப்படி இருக்கிறாளோ அப்படிப்பட்ட வாணிக்கு நமஸ்காரம். நமோ நமக. ब्रह्मस्वरूपा परमा ज्योतिरूपा सनातनी सर्वविद्या अधिदेवीया तस्यै वाण्यै नमो नमः. विसर्गबिन्दुमात्रासु यद् अधिष्ठानमेव च तद् अधिष्ठात्रीया देवी तस्यै नित्यै नमो नमः. व्याख्या स्वरूपा सा देवी व्याख्या अधिष्ठातृरूपिणी. ஸோ விசர்கா பிந்து மாத்ரா, அதாவது எல்லாத்துலேயும் ஹ்ரஸ்வம் தீர்க்கம் அதில் தான். விசர்க்கம் எல்லாம் மொத்த ஆல் லெட்டர்ஸுங்கிற அர்த்தம், அவ்வளோதான். ஸோ விசர்கக, அப்புறம் பிந்து, அப்புறம் மாத்திரைகள். மாத்திரைங்கிறது இந்த சவுண்டு, அந்த இதோட அரை மாத்திரையில் இப்போ உச்சரிக்கிறோம், அரை மாத்திரையில் உச்சரிக்கிறோம், ஒரு மாத்திரையில் வச்சுக்கிறோம், 2 மாத்திரையில் உச்சரிக்கிறோம், எல்லாம் இருக்குல்லையே மாத்திரைகள்.
ஆன்னு சொல்கிறோம், ஆன்னு சொல்கிறோம், ஆன்னு இழுக்கிறோம். அப்படி 3 மாத்திரையில் வருது ஆங்கிற எழுத்து. அப்படி எல்லா விசர்க்கங்கிறது நம்ம 2 புள்ளி வைக்கிறோமே, அந்த விசர்க்கத்துலேயும் பிந்துவாக இருக்கக்கூடிய எழுத்துலேயும் எல்லா மாத்திரைகள்னு எல்லா லெட்டர்ஸ்லேயும் அர்த்தம். எது அதிஷ்டானமேவ, எல்லா லெட்டர்ஸுமே இவளைத்தான் அதிஷ்டானமாக கொண்டிருக்கிறது. எந்த தேவியை அதிஷ்டானமாக கொண்டிருக்கின்றனவோ தது அதிஷ்டாத்ரி அவைகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தேவி. தஸ்யை நித்யை, அப்படி நித்தியமான தேவிக்கு நமோ நமக. வியாக்கியா ஸ்வரூபா, வியாக்கியான எக்ஸ்பிளனேஷன் அர்த்தம். ஆக்கியா நன்றாக சொல்லப்பட்டது அப்படின்னு அது எக்ஸ்பிளனேஷனோடு கொடுக்கப்பட்டது. ஸோ எல்லா எக்ஸ்பிளனேஷனும் செய்யறதுக்கு சரஸ்வதி தேவி வேணும், இல்லாட்ட பேச முடியாது. தேவி வியாக்கியா அதிஷ்டாத்ரு ரூபிணி. ஸோ ஒவ்வொருதையும் பிரமாதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த அதிஷ்டான தேவியை கும்பிடணும். அப்படி அதிஷ்டாதாவாக இருக்கக்கூடிய ரூபிக்கு நமஸ்காரம். विसर्ग बिंदु मात्रासो यद अधिष्ठानमेव च तद अधिष्ठात्रीया देवी तस्यै नित्यै नमो नमः. व्याख्या स्वरूपा सा देवी व्याख्या अधिष्ठातृरूपिणी. यया विना प्रसंख्यावान् संख्यां कर्तुं न शक्यते कालसंख्या स्वरूपाया तस्यै देव्यै नमो नमः. ஸோ இவள் இல்லாட்டனா யயா வினா, இந்த சரஸ்வதியோட கடாட்சம் இல்லை என்றால் பிராசங்கியாவான்னா நிறைய நம்பரை வச்சு யூஸ் பண்ணக்கூடியதுன்னு மேத்தமெட்டிஷியன் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ கணக்கு இல்லை ஜோதிஷ சாஸ்திரம் அதுக்கும் நம்பர்லாம் கால்குலேஷன்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்பரோடு யூஸ் பண்ணுறவா சங்கியாம் கர்த்தும்னா சக்கியத்தை அவளுக்கு எண்ண முடியாது. ஸோ நம்பரோட அந்த மேத்தமெட்டிக்ஸ் தெரியலேன்னு சொன்னான்னா அவளோட ஜோதிஷ் சாஸ்திரமோ எதுவுமே நடக்காது. ஸோ சங்கியாம் கர்த்தும் ந சக்கியத்தே, அவள் இல்லாட்ட முடியாது. கால சங்கியா ஸ்வரூபா, காலத்தை கணிக்கணும், அதுக்கு நம்பர்ஸ், எந்த காலத்துக்கு அப்புறம் எந்த காலம் வரணும் எல்லாம் இருக்குது. கால சங்கிய ஸ்வரூபா, அவளே கால சங்கை. இந்த காலத்துக்கு அப்புறம் மழைக்காலம் வரணும், மழைக்காலத்துக்கு அப்புறம் வெயில் காலம், இப்படி மாறி மாறி காலங்கள் வருது. ஸோ அந்த கால சங்கியே அவளே தான், அந்த சங்கியா ஸ்வரூபமே அவள் தான். யா தஸ்யை தேவியே நமோ நமக, அந்த தேவிக்கு நமஸ்காரம். यया विना प्रसंख्यावान् संख्यां कर्तुं न शक्यते कालसंख्या स्वरूपाया तस्यै देव्यै नमो नमः. ब्रह्म सिद्धांत रूपाया तस्यै देव्यै नमो नमः. स्मृति शक्ति ज्ञान शक्ति बुद्धि शक्ति स्वरूपिणी प्रतिभा कल्पना शक्ति या च तस्यै नमो नमः. பிரம சித்தாந்த ரூபான்னு சொன்னா பிரமை ஏற்படுத்தக்கூடிய சித்தாந்தங்கள், தட் இஸ் ஆல்சோ ஃபிலாசபி. ஒருத்தரை ஹிப்னாட்டைஸ் பண்ணணும், எதுனாலுமே சரி, ஒரு மோகத்தை அடைவிக்கணுமோ, ஸோ எல்லாமே அந்த படிப்பு வேணும். எல்லாத்துக்குமே இன்னொருத்தரை ஹிப்னாட்டிசம் படிக்கணும், அதுக்கு எவ்வளோ ஒரு ஸ்டடீஸ் பின்னாடி இருக்கணும். ஸோ அது மாதிரி பிரமை, இந்த மோக ரூபம், அந்த சித்தாந்தத்துக்கும் அவளே ஆதாரமாக இருக்கா. யா தஸ்யை தேவியே நமோ நமக, அவளுக்கு நமஸ்காரம். ஸ்மிருதி சக்தி, ஞாபக சக்தி கொடுக்கறதுக்கும் அவள் வேணும். ஞான சக்தி அவள் தான். புத்திக்கு சக்தியாக ஆதாரமாக இருக்கக்கூடியவள் ஸ்வரூபிணி, எல்லா ஸ்வரூபமும் அவளே. பிரதிபா கல்பனா சக்தி, பிரதிபானது ஒருத்தருடைய பிரபை, ஒருத்தருடைய ஞான ஒளி இருக்கே அந்த ஞானம். கல்பனா சக்தி, கல்பனையை தூண்டுறதுக்கு, இல்லாட்ட கல்பனையை உதிக்காது. சரஸ்வதி கடாட்சம் இல்லைன்னா எங்கேருந்து யோசிக்கிறது, எண்ணறது கற்பனை பண்ணக்கூட முடியாது. ஸோ அந்த கற்பனை சக்தியை கொடுக்கக்கூடியவள், அவளுக்கும் யாச்ச தஸ்யை நமோ நமக, அவளுக்கு நமஸ்காரம். ब्रह्म सिद्धांत रूपा या तस्यै देव्यै नमो नमः. शक्ति ज्ञान शक्ति बुद्धि शक्ति स्वरूपिणी प्रतिभा कल्पना शक्ति या च तस्यै नमो नमः. सनत्कुमारः ब्रह्माणं ज्ञानं पप्रच्छ यत्र वै बभूव मूकवत्सो अपि सिद्धान्तं कर्तुम् अक्षमः तदा आजगाम भगवान् आत्मा श्रीकृष्ण ईश्वरः. ஸோ சனத்குமாரர்கள் யார்? பிரம்மாவுடைய குழந்தைகள். பிரம்மாணம் ஞானம் பப்ரச்சா, பிரம்மாட்ட போய் எங்களுக்கு ஞானத்தை கொடுன்னு பிரம்மாட்ட போய் கேட்குறான். ஸோ பப்ரச்சான கேட்டார்கள் எத்தனை. அப்போது அந்த பிரம்ம ஞானத்தை கேட்கும்போது பிரம்மா மூக்கவத்சக, அவ்வளோதான், பிரம்மாவுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல, ஞானத்தை பற்றி நான் என்னத்தை சொல்கிறதுன்னு அப்படி யோசிக்கிறார். அப்போது வத்சோ அப்படி சித்தாந்தம் கர்த்தும் அட்சமக. ஸோ அப்படி ஊமையாக இருக்கார். பிரம்மஞானம் பற்றியா, அந்த பிரம்மஞானத்தோட சித்தாந்தம், அந்த பிரம்மஞானத்தை எப்படி சொல்லுறது இவாளுக்கு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு அட்சமக, ஹீ இஸ் நாட் ஃபிட். ஸோ அவருக்கு அந்த பிரம்மஞானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு சக்தி இல்லை. அப்போ தான் சரஸ்வதி தேவி அவளுக்குள்ளேயே சக்தியாக வந்துடுறாளே, பிரம்மாவோட பெட்டர் ஹாவாகவே வந்துடுறாளேவா. அதான் ஆஜகாம பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் வர்றார் இப்போ இவர்கிட்ட. ஈஸ்வரக ஸ்ரீகிருஷ்ணக ஆஜகாம,
ஆத்மானா இங்கே பரமாத்மா, பரமாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணர் அவர் இப்படி வாய் பேசாமல் மௌனியாக உட்காண்டிருக்காளே, இவாள்லாம் கேட்குறாளே பிரம்ம ஞானத்தை பற்றி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அவரிடம் வந்தார். सनत्कुमारः ब्रह्माणं ज्ञानं पप्रच्छ यत्र वै बभूव मूकवत्सः अपि सिद्धान्तं कर्तुम् अक्षमः तदा आजगाम भगवान् आत्मा श्रीकृष्ण ईश्वरः. उवाच स तां स्तौहि वाणीम् इष्टां प्रजापते स च तुष्टावतां ब्रह्मा च आज्ञया परमात्मनः चकार तत्प्रसादेन ததா சித்தாந்தம் உத்தமம். அவ்வளோதான். அப்போ பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், அவள் உவாச்சா சொன்னார், என்ன சொன்னார், தாம் ஸ்தௌஹி வாணி, வாணியை ஸ்துதி பண்ணுப்பா. ஸோ தாம் துஷ்டாவ அவளை 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 ஸ்துதி பண்ணுப்பா, வாணியை ஸ்துதி பண்ணு. இஷ்டாம், அதாவது இஷ்டமான தேவி அவள், பிரஜாபதேஹே பிரம்மாவே நீ அவளை ஸ்துதி பண்ணு. ச துஷ்டாவ சச்சா, அவளும் என்ன பண்ணார், பிரம்மாவும் ஓகே அப்படி சொல்லிட்டு தேவியை ஸ்துதி பண்ணார் பிரம்மா. பரமாத்மனக ச ஆக்ஞையா, பரமாத்மாவுடைய கட்டளையை ஏற்று பிரம்மா அவளை ஸ்துதி பண்ணினார். தத் பிரசாதேன, அந்த ஸ்துதி பண்ணின காரணத்தினால, அந்த சரஸ்வதியோட அருளினால, ததா சித்தாந்தம் உத்தமம் சகார, உத்தமமான அந்த இது பிரம்ம தத்துவத்தை பற்றி விளக்கம், அந்த அந்த உத்தமமான பிரம்மத்தை பற்றிய விளக்கத்தை அவர் செய்தார். இப்போ சனகாதி முனிவருக்கு பதில் அவரால் அப்போ தான் கொடுக்க முடிஞ்சுது. उवाच स तां स्तौहि वाणीम् इष्टां प्रजापते स च तुष्टावतां ब्रह्मा च आज्ञाया परमात्मनः चकार तत्प्रसादेन तदा सिद्धान्तम् उत्तमम्. तदा तां च तुष्टा सा च तां स च तुष्टाव सन्त्रस्तः कश्यप आज्ञया ततश्चकार सिद्धान्तं निर्मलं भ्रमभञ्जनम्. So, okay. यदा अपि अनन्तं पप्रच्छ ज्ञानं एकं वसुन्धरा बभूव मूकवत्सो अपि सिद्धान्तं कर्तुम् अक्षमः. அவ்வளோதான். ஸோ எதாப்பி அனந்தம் பப்ரச்ச, இப்போ அனந்தனை வசுந்தரா ஞானம் ஏக்கம் பப்ரச்ச, அது ஒரே வஸ்துவான பிரம்மத்தை பற்றிய அந்த நாலேஜை வசுந்தரா பூமியாகப்பட்டவள் அனந்தம் ஆதிசேஷனிடம் கேட்டாள். ஞானம் ஏக்கம், அந்த ஞானத்தை கொடுன்னு கேட்டான். அப்போது ஆதிசேஷனும் மூக்கவசன் ஆகிட்டார், என்னது ஊமையாயிட்டார், சொல்ல முடியல. சித்தாந்தம் கர்த்தும் அச்சவக, அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, அந்த தத்துவ ஞானத்தை கொடுக்கறதுக்கு அவரும் ஃபிட்டாக இல்லை. यदा अपि अनन्तं पप्रच्छ ज्ञानम् एकं वसुन्धरा बभूव मूकवत्सः अपि सिद्धान्तं कर्तुम् अक्षमः. तदा तां स च तुष्टाव सन्त्रस्तः कश्यप आज्ञया ततश्चकार सिद्धान्तं निर्मलं ब्रह्मभञ्जनम्. ஸோ தாம்ச, அவரும் இதே வாணியை தான், தாம்னா யாரும் இங்கே வாணி சரஸ்வதி துஷ்டாவை ஸ்துதித்தார். சந்திரஸ்தக, பயந்து போயிட்டார், ஐயோ நமக்கு இப்படி ஒன்றுமே சொல்ல தெரியலையேன்ட்டு பயந்து போய் ஸ்துதி பண்ணார். கஷ்யப்ப ஆக்ஞையா, அப்போ கஷ்யப்பர் அவருக்கு சொல்லியிருக்கார், எப்படி கிருஷ்ணர் பிரம்மாட சொன்னாரோ அப்போ கஷ்யப்பர் வந்து நீ ஆதிசேஷன்ட்ட நீ அவளை ஸ்துதின்னு சொல்லியிருக்கார், அதனால அவருடைய ஆக்ஞையினால் ஸ்துதித்தார். ததக நிர்மலம் பிரமபஞ்சனம் சித்தாந்தம், பிரமையெல்லாம் ஒடுக்கக்கூடிய உத்தமமான தத்துவஞானத்தை, அந்த நிர்மலமான ஞானத்தை அதுக்கப்புறம் அவரால் பண்ண முடிஞ்சுது. तदा तां चतुष्टाव सन्त्रस्तः कश्यप आज्ञया ततः चकार सिद्धान्तं निर्मलं பிரம்மபஞ்சனம், பிரமையை நீக்கக்கூடியது. व्यास पुराण सूत्रं च पप्रच्छ वाल्मीकिं यदा मौनीभूतश्च सस्मार तामेव जगदम्बिकां तदा चकार सिद्धान्तं तद्वरेण मुनीश्वरः. ஸோ வியாசர் வந்து புராண சூத்திரம், அதாவது புராணத்தை பற்றி உள்ள சித்தாந்தத்தை பற்றி அந்த ஃபிலாசபியை வால்மீகியும் எதா பப்ரச்சா, வால்மீகி முனிவரை பார்த்து கேட்குறார், புராணங்களெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நாலேஜை எனக்கு கொடு அப்படின்னு வியாசர் வால்மீகி முனிவர்கிட்ட கேட்டார். மௌனி பூதஷ்ட, அவர் மௌனமாயி ஜெகதம்பிகாம் தாமேவ சஸ்மார, ஜெகதம்பிகையான அந்த வாணியை சரஸ்வதியை அவர் தியானம் பண்ணினார். சஸ்மாரன்னு நினைத்தார்னு அர்த்தம், தியானம் பண்ணுறார். அப்போ தத்வரேன, அந்த தேவியோட வரத்தினால, முனீஸ்வரக யார், வால்மீகி, ததாச்சகார புராண சூத்திரம் ச பப்ரச்ச வால்மீகி. ஸோ வால்மீகி தத்வரேன, வால்மீகி அதை அறிஞ்சு சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் தத்வரேன அந்த வரத்தினால அது கிடச்சதுக்கப்புறம் வியாசர் அந்த சித்தாந்தத்தை சகார, அந்த புராணங்களையெல்லாம் பண்ணினார்.
व्यासः पुराणसूत्रं च पप्रच्छ वाल्मीकिं यदा मौनीभूतश्च सस्मार तामेव जगदम्बिकां तदा चकार सिद्धान्तं तद्वरेण मुनीश्वरः सम्प्राप्य निर्मलं ज्ञानं भ्रम अन्धध्वंस दीपकं पुराणसूत्रं श्रुत्वा च व्यासः कृष्णकला उद्भवः. ஸோ சம்பிராபி நிர்மலம் ஞானம் வால்மீகி சொல்லிக் கொடுத்தார். அந்த நிர்மலமான ஞானத்தை அடைந்த அவர் பிரம அந்த துவம்ச தீபகம், பிரமைகள் எல்லாம், பிரமைங்கிறது இருட்டு, அந்தம், அதை துவம்சம் பண்ணக்கூடிய ஒளி தீபகம். அப்போது அந்த ஒரு ஞானம் கிடச்சிது. ஸோ பிரம அந்த துவம்ச தீபகம் ஞானம், பிரமையை நீக்கக்கூடிய அந்த இருட்டை நீக்கக்கூடிய தீபமான அந்த ஞானத்தை பெற்று புராண சூத்திரம் ஸ்ருத்வா, புராணத்தை பற்றிய அறிவை பெற்று அந்த வால்மீகி முன்னிட்டு கேட்டு அந்த புராண சூத்திரம் அதை எப்படி பண்ணுகிறதை பெற்று வியாசக கிருஷ்ணகலா உத்பவக, அதாவது கிருஷ்ணருடைய கலையிலேருந்து கிருஷ்ணருடைய கலை அம்சம் அவர்கிட்ட இருக்கே. ஸோ அந்த கலையோடு கூட பிறந்த அந்த வியாசர் सम्प्राप्य निर्मलं ज्ञानं ब्रह्म अन्धध्वंसदीपकं पुराणसूत्रं श्रुत्वा च व्यासः कृष्णकला उद्भवः. तां शिवां वेद दद्यौ च शतवर्षं च पुष्करे तदा त्वत्तः वरं प्राप्य सत्कवीन्द्रः बभूवः तदा वेदविभागं च पुराणां च चकारसः. ஸோ அதுக்கப்புறம் தான் அவருக்கு சிவாம் அந்த மங்களமான சரஸ்வதி அறிந்தார், வேத அறிந்தார். தத்யௌச்ச அவளையே தியானம் பண்ணினார். 100 வருஷம் 100 வருஷம் தியானம் பண்ணினார் புஷ்கரத்தில் உட்காந்துண்டு வியாசர். அதுக்கப்புறம் ததா தொத்தகா வரம் பிராப்பியா, இப்போ டைரக்டாகவே தொத்தகான்னு சொன்னான்னு இந்த ஹே சரஸ்வதியே உன்னிடம் வரத்தை பெற்று, தொத்தகா வரம் பாப்பியானா இங்கே ஹே மாதா அப்படின்னு நினச்சிக்கணும். ஹே மாதாவே உன்னிடம் வரம் பெற்று சத்கவீந்திரக பபுவக, நல்ல கவித்துவத்தோடு இதெல்லாம் புராணங்கள்லாம் எழுதுறதுக்குள்ள பாக்கியம் அவர் கிடச்சிடுத்து வியாசருக்கு. ததா வேத விபாகம் ச, அதுக்கப்புறம் வேதத்தை விபாகம் பண்ணினார், 4ஆக பிரித்தார் இல்லையா, ருக் யஜுர் சாம அதர்வணன் 4 வேகமாக பிரித்தார். புராணம் சக்கார, அதுக்கப்புறம் புராணங்களையும் எழுதினார். ஸோ சரஸ்வதி கடாட்சத்தினால எல்லாம் பண்ணுறா எல்லாரும். तां शिवां वेददद्यौ च शतवर्षं च पुष्करे तदा त्वत्तः वरं प्राप्य सत्कवीन्द्रः बभूवः तदा वेदविभागं च पुराणं च चकार सः. यदा महेन्द्रः पप्रच्छ तत्त्वज्ञानं सदाशिवं क्षणं तामेव सञ्चिन्त्य तस्मै ज्ञानं तदौ विभुः. ஸோ இந்திரன் வந்தான், மகேந்திரகன் இந்திரன் வந்து யார்கிட்ட போய் கேட்குறான், சதாசிவம் தத்துவஜானம் பப்ரச்ச, சதாசிவனை அண்டி அதை சங்கரிடம் போய் எனக்கு தத்துவத்தை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறார் இந்திரன். அப்போ க்ஷணம் தாமேவ, அவருக்கும் டக்குன்னு எல்லாம் சொல்ல தரல. ஆனால் ஒரு நிமிஷம் அந்த வாணியை நினச்சார் மனசில், அப்படியே சதாசிவனாகப்பட்டவரே வாணியை ஸ்துதி பண்ணி மனசில் நினச்சி ஒரு க்ஷணம் நினச்சி தஸ்மை ஞானம் ததௌ, அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஞானத்தை அந்த இந்திரனுக்கு அவர் கொடுத்தார். விபுகு எங்கும் நிறைந்த அந்த சதாசிவன். यदा महेन्द्रः पप्रच्छ तत्त्वज्ञानं सदाशिवं क्षणं तामेव सञ्चिन्त्य तस्मै ज्ञानं ददौ विभुः. पप्रच्छ शब्दशास्त्रं च महेन्द्रश्च बृहस्पतिं दिव्यं वर्षसहस्रं च सह त्वां दद्यौ च पुष्करे. ஸோ சப்தசாஸ்திரம் ச மகேந்திரன் திருப்பி இந்திரன் என்ன பண்ணுறான், சப்தசாஸ்திரத்தை கேட்கறதுக்கு ப்ரகஸ்பதியிட்ட போகிறான். ஏன்னா சப்தங்களோட அறிவெல்லாம் ப்ரகஸ்பதி, அவர் தான் அந்த எழுத்துக்கள் இந்த படிப்புக்கெல்லாம் குரு. ஸோ குருட்ட போகிறார், ப்ரகஸ்பதியிட்ட போய் எனக்கு சப்தசாஸ்திரம் சொல்லிக் கொடு அப்படின்னார். தத்துவ ஞானத்தை சதாசிவன்ட்ட போய் கேட்டான் மகேந்திரன். அதே இந்திரன் ப்ரகஸ்பதியிட்ட போய் எனக்கு சப்தசாஸ்திரத்தை சொல்லிக் கொடுன்னு கேட்டான். அப்போ அவர் என்ன பண்ணார், ப்ரகஸ்பதி ஆகப்பட்டவர் வருஷ சகசிரம் திவ்யம் வருஷம், தேவ ஆண்டுகள் 1000 வருஷம் தேவாண்டுகள், நம்மளுடைய ஒரு நாள் ஒரு வருஷம் அவளுக்கு ஒரு நாள். அப்போ அந்த மாதிரி கணக்கு போட்டுக்கணும். 1000 தேவ ஆண்டுகள் அவர் தியானம் பண்ணினார். துவாம் தேகே பகவதியே, உன்னையே அவர் அந்த அந்த பிரகஸ்பதி தியானம் பண்ணி தத்யௌ தியானம் பண்ணினார் புஷ்கர கஷேத்திரத்தில் வச்சு. शब्दशास्त्रं च महेन्द्रश्च बृहस्पतिं दिव्यं वर्षसहस्रं च सह त्वां दद्यौ च पुष्करे. तदा त्वत्तः वरं प्राप्य दिव्यवर्षसहस्रकम् उवाच शब्दशास्त्रं च तदर्थं च सुरेश्वरम्. ஸோ சதா தொத்தக வரம் பிராப்பியா, தேவி உங்கள்கிட்ட வரத்தை அடைந்து 1000 வருஷம்
கழிஞ்சு அந்த வரத்தை அடைஞ்சு உவாச்ச சப்தசாஸ்திரம், அதுக்கப்புறம் சப்தசாஸ்திரத்தை அவர் சொல்லி கொடுத்தார். யாருக்கு? இந்திரனுக்கு. ததர்த்தம், அதோட அர்த்தம் என்ன, சப்தம்னா சப்தசாஸ்திரம் எழுது, அதோடைய அர்த்தங்கள் எல்லாம் சொல்லி, சப்தத்தோடு வரக்கூடியதே அர்த்தம், சப்தத்தை அர்த்தத்தையும் பிரிக்க முடியாது. ஸோ அப்படி அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுத்தார் சுரேஸ்வரம் தேவர், யார்? தேவாதி தேவனான இந்திரனுக்கு சொல்லிக் கொடுத்தார். तदा त्वत्तः वरं प्राप्य दिव्यवर्षसहस्रकम् उवाच शब्दशास्त्रं च तदर्थं च सुरेश्वरम् अध्यापिताश्च ये शिष्याः यैः अधीतं मुनीश्वरैः ते च तां परिसञ्चिन्त्य प्रवर्तन्ते सुरेश्वरीम्. सो सुरेश यैः मुनीश्वरैः अधीतं. ஸோ எந்த ஆள்கள் எல்லாம், இப்போ பிரகஸ்பதி எல்லாருமே ஒருத்தருமே தேவியை தியானம் பண்ணியிருக்கா. அப்படி எந்தெந்த முனிவர்கள் எல்லாம் அதீதம், யாரெல்லாம் முனீஸ்வரர்லாம் படிச்சிருக்காளோ, இந்த சாஸ்திரத்தை தேவியை பற்றி உள்ள கவசம் எல்லாம் படிச்சிருக்காளோ, அத்தியாபிதாஷ்ட ஏ சிஷ்யாக, ஸோ அவர்கள் குருவாக இருந்து அவள் சொல்லிக் கொடுத்துருக்கா. எந்தெந்த சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ, அத்தியாபிதாக யாருக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ, தேச்ச அவர்களும் சுரேஸ்வரீம் தாம், அந்த தேவாதி தேவியானது சரஸ்வதி தேவியை பரிசிஞ்சிந்திய பிரவர்த்தந்தே, அவளையே நினச்சிண்டு சிந்தனையில் அவளையே எடுத்துக்கொண்டு பிரவர்த்தந்தே பிரவர்த்திக்கிறார்கள். ஸோ குரு மூலமாக யார் யார் அந்த அந்த சரஸ்வதியோட சோஸ்திரத்தை எல்லாம் அடையிறாளோ அவள் எல்லாரும் அந்த தேவியே மனசில் நினச்சிண்டு பிரவர்த்திக்கிறார்கள். अद्यापिताश्च ये शिष्याः यैः अधीतं मुनीश्वरैः ते च तां परिसञ्चिन्त्य प्रवर्तन्ते सुरेश्वरीम्. सर्वं जगदम्बार्पणमस्तु.